ஹாய் guys, வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ guys, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டோம். ஸோ அஞ்சாவது டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாதி கடலை தாண்டின மாதிரி தான். ஏன்னா 5 டெஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம், இன்னும் 5 டெஸ்ட் தான் இருக்கு. ஸோ 10 டெஸ்ட்ன்றது உன்னுடைய நாலேஜ் செக் பண்ணுறதுக்கு போதுமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக இன்னும் நிறைய நீ டெஸ்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் யுவர் செல்ஃப், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம். ஏன்னா இது ஒரே நாளில் நடந்து முடிகிற மாதிரி எக்ஸாம் இருந்துச்சுன்னா அந்த 10 டெஸ்ட்ன்றது போதும். ஏன்னா அந்த ஒரே நாளில் நடக்கக்கூடிய காம்படிஷனுக்கு 10 டெஸ்ட் இஸ் மோர் தென் எனஃப் நான் சொல்லுவேன். ஆனால் இதுவே ஒரு திருவிழா மாதிரி நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் ஆச்சு. அப்ப அந்த திருவிழால நீ முட்டி மோதி காணாம போயாம ஒழுங்கா வந்து நீ சேரணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஒன்று நீ டெஸ்ட் பண்ணிக்கணும். அதனால தான் டெஸ்ட் யுவர் செல்ஃப், டெஸ்ட் யுவர் செல்ஃப், டெஸ்ட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த 10 கொஸ்டின் தவிர 10 கொஸ்டின் பேப்பர்ன்றது உனக்கு ஒரு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தூண்டுதல். இதை வச்சு இது போல மாடல்ல நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உன்னால டெஃபினட்டா அந்த எஸ்எஸ்சி ஜிடின்ற உங்க கனவு ஜாப் வந்து அடையவே முடியும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஃபுல் டெஸ்ட் வழக்கம் போல ஸ்கோரிங் செக்ஷனான ரீசனிங்ல எல்லாமே கரெக்டா போட்டிருப்பீங்க நான் நம்புறேன். அதுக்கேற்ற மாதிரி முதல் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வச்சிருந்தால பாருங்க. இந்த ஃபிகர் சீரிஸ்ல இதுக்கு தொடர்ந்து என்ன படம் வரும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஈஸியா சொல்லிருப்பீங்க. இப்ப இதுல இருந்து இது பார்க்கும்போது முதல் இது மட்டும் திரும்பி இருக்கு, பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கு. ரெண்டாவது பார்க்கும்போது 2 திரும்பி இருக்கு. மூணாவதுல பார்க்கும்போது 3 திரும்பி இருக்கு. நாலாவதுல பார்க்கும்போது 4 திரும்பி இருக்கு. அப்ப அஞ்சாவதுல பார்க்கும்போது 5மே திரும்பி இருக்கணும். 5மே திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பி தான் சரி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 5th கொஸ்டின்ல 5th டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல வச்சே அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஈஸியா முடிச்சிருப்பீங்க. ஆனா ரெண்டாவது கொஸ்டின் எங்களுக்கு கொஞ்சம் குழம்பிடுச்சு சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுவும் ஈஸி தான். கொஞ்சம் ஏபிசிடியை வந்து கொஞ்சம் நுணுக்கமா பாக்குற மாதிரி வச்சிருந்தேன். அதாவது நீ இப்படி நினைச்சிட்டு போனா நான் வேற மாதிரி யோசிப்பேன். நீ வேற மாதிரியும் ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தாதான் என்ன மாதிரி நீ யோசிக்க பழகுவேன்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். ஆனா ஈஸியா முடிச்சிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் உனக்கு டைம் எடுத்திருக்கும், அவ்வளவுதான். இப்ப யுவர் அப்படின்ற இந்த வார்த்தையை XPEJன்னு எழுதிருக்காங்க. உடனே என்ன பண்ணுவீங்க சார்? -1 சார். ஒய்ல இருந்து -1 பண்ணா எக்ஸ், ஓல இருந்து +1 பண்ணாதான் சார் பி. ஆமா சார், -1 பண்ணிருக்கீங்க, +1 பண்ணிருக்கீங்க. அப்ப அடுத்தது -1 போயிட்டு யூக்கு -1 பார்த்தா இ வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இங்கதான் சார் நான் ஜெர்க்கானே. இந்த கொஸ்டினே வந்து கொஞ்ச நேரத்துல குழம்பிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்ல கொஸ்டின் ராங்கான்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க இன்னும் என்னோட லெவலுக்கு யோசிக்கல, இன்னும் ரீசனிங்கோட ஸ்பீடுக்கு வரலன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் -1 பண்ணிருக்கேன், அடுத்து +1 பண்ணிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூவையும் ஆரையும் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு இருக்கேன். என்ன அப்படின்னா ஏபிசிடில யூவினுடைய ஆப்போசிட் லெட்டர் என்ன? எஃப். ஆரினுடைய ஆப்போசிட் லெட்டர் என்ன? ஐ. நான் ஏபிசிடி எழுதுறது கத்து கொடுத்துருக்கேன். இப்படி எழுதி இப்படி பண்ணுங்கன்னு கோடிங் டிகோடிங். அப்போ யூவினுடைய எதிர் எழுத்து எஃப், ஆரினுடைய எதிர் எழுத்து ஐ. அந்த எஃப்ல இருந்து -1 பண்ணா இ, இந்த ஐல இருந்து +1 பண்ணா ஜே. அப்ப இதுவும் +1 -1 தான் எழுதியிருக்கேன். ஆனா எப்படி எழுதியிருக்கேன்? ஆப்போசிட் லெட்டரோடைய -1 +1 எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? ஓகேவா? சரி. இப்போ அதே மாதிரி தான் டோன். டோன் ஓகேவா? டீல இருந்து +1 பண்ணா சாரி -1 பண்ணா, டீல இருந்து -1 பண்ணா எஸ், இது பி. என்னுக்கு ஆப்போசிட் லெட்டர் எம், ஈக்கு ஆப்போசிட் லெட்டர் வி. எம்ல இருந்து -1 பண்ணா எல், வில இருந்து +1 பண்ணா டபிள்யூ. அதனாலதான் SPLW ன்னு எழுதிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதே லாஜிக்கை தான் நீங்க பேங்க்குக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். ஆனா நீ ரொம்ப தான் யோசிக்க வேணாம். இந்த 2 லெட்டர் உனக்கு தெரியலனா கூட பரவாயில்ல. இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை வச்சு ஈஸியா முடிச்சிருக்கலாம். பில இருந்து -1 பண்ணா ஏ, ஏல இருந்து +1 பண்ணா பி. ஏ பின்னு தொடங்குற ஆப்ஷன் இவன் கிடையாது, இவன் கிடையாது, இவனும் கிடையாது. அப்ப எவன் தான் விடை? சி. முடிஞ்சிருச்சு. இதுக்கு நீ யோசிக்கவே வேணாம். அப்ப ஆப்ஷன் யாரும் சரியா பார்க்கலன்னு அர்த்தம். கொஸ்டினை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகி ஆப்ஷனை பார்க்க தவறிட்டியோ. ஓகே, ஆப்ஷன் பார்த்துருந்தாலே இந்த 2 லெட்டர்லயே முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 லெட்டர் லாஜிக்கே உனக்கு தேவையில்லையே. சப்போஸ் 2 ஆப்ஷன்ல ஏபின்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? ஏபின்றது ஒரே ஆப்ஷன்ல இருந்துச்சு, முடிஞ்சிச்சு கதை. மேபி இருந்துருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கணும். என்னுடைய ஆப்போசிட் லெட்டர் எம், அடுத்தது கேவினுடைய ஆப்போசிட் லெட்டர் வந்து பி. சோ இங்க -1, இங்க +1, PQ வரும் இங்க. அப்ப எம்ல இருந்து -1 பண்ணா எல் வரும். அப்ப ABLQ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் சரியா இருக்கும். ஓகே ஃபைன். சோ மூணாவது क्वेश्चन 1 7 15 25 37 கமா क्वेश्चन மார்க்னு சொல்றாங்க. அப்ப 1 7 15 25 37 கேள்விக்குறி. என்ன நம்பர் விடுபட்டிருக்கு? 1ல இருந்து 7 ஆக்குறதுக்கு நான் எவ்வளவு கூட்டி இருக்கேன்னா 6 கூட்டி இருக்கேன். 7ல இருந்து 15 ஆக்குறதுக்கு நான் 8 கூட்டி இருக்கேன். அடுத்தது 10 கூட்டி இருக்கேன். அடுத்தது 12 கூட்டி இருக்கேன். அடுத்தது என்ன கூட்டணும்? கண்டிப்பா போ 14. ஏன்னா 6 8 10 12 14 கூட்டியிருக்கேன். அப்ப இதோட கூட்டினா 7 4 1 முடியும். ஓகேவா? சோ 5 51 சொல்லக்கூடிய டி ஆப்ஷன் தான் சரியாவே இருந்திருக்கும்.
அடுத்தது நாலாவது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா டைஸ் ப்ராப்ளம் கேட்டிருக்கேன். சோ எதனுடைய எதிர்பக்கம் கேட்டிருக்கேன்? 6 னுடைய எதிர்பக்கம் ஆப்போசிட் டு 6a அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். 6 னுடைய ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறதுக்கு you want to definitely find out the same number. ஒரே நம்பர் காமனா இருக்கிற மாதிரி ஏதாவது ரெண்டு டைஸ் பொசிஷன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் காமனா இருக்கு. சோ எனக்கு இது தேவையில்லை. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாலும் ரெண்டு நம்பர் காமனா இருக்கு. சோ எனக்கு இதுவுமே தேவையில்லை. இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 மட்டும் தான் காமனா இருக்கு. சரி, அவன் எனக்கு போதும். இந்த ரெண்டுத்துலயுமே எந்த பொசிஷன் காமனா இருக்கு? 4. அப்ப 4 வச்சு கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. 4ல இருந்து 6, 6ல இருந்து 5, இங்க 4ல இருந்து 1, 1ல இருந்து 2. 6ஓட எதிர்பக்கம் தானே கேட்டாங்க. 6க்கு நேரா எது வந்திருக்குன்னா 1. சோ 6 னுடைய எதிர்பக்கம் என்ன? 1. முடிஞ்சிருச்சு. அடுத்தது 5வது விடுபட்ட எழுத்தை காண்க. விடுபட்ட எழுத்தை காண்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஈக்கு அடுத்து F1 விட்டுட்டு G, அடுத்தது HIJ விட்டுட்டு K. சோ முதல்ல ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, G எழுதிட்டாங்க. அடுத்தது 3 லெட்டர் விட்டுருக்காங்க, K எழுதிட்டாங்க. அடுத்தது LMNOP 5 லெட்டரை விட்டு Q எழுதிட்டாங்க. அப்ப டெஃபினட்டா அடுத்தது 7 லெட்டர் விடணுமா? சோ Q க்கு அடுத்து 7 லெட்டர் விடுங்க. R S T U V W X. அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா Y. சோ ஆன்சர் ஆப்ஷன்ல இவங்க ரெண்டு பேருமே இப்போ கோயா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் Y. சோ அடுத்த லெட்டரை செக் பண்றதுக்கு டெஃபினட்டா தேர்ட் லெட்டரை வச்சு செக் பண்ணிடுங்க. ஏன்னா தேர்ட் லெட்டர் ரெண்டுலயுமே டிஃபரண்டா தான் இருக்கு. சோ தேர்ட் லெட்டர் பாருங்க. F ல இருந்து GH IJK LMNOP MNOPQR. இதே மாடல்ல தான் 5 விட்டு எழுதிருக்காங்க. அப்ப 7 விட்டுட்டு தான் அந்த லெட்டர் எழுதிருக்கணும். PQR STUVWXY அப்படின்னு விட்டுட்டு Z ன்னு எழுதிருக்கணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் C. ஓகேவா? அடுத்தது 6வது லெட்டர். சோ MOT கேட்டிருக்கமா. MOT is the easiest question. Try to change the okay. MOT கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்கேன். ஓகே, என்ன பண்ணிருக்காங்கன்னா எந்த ரெண்டு சிம்பிள்ஸ் நீ மாத்துறது மூலமா இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து இந்த ரெண்டு சிம்பிள்ஸ் இங்க பிளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நீ ஈக்குவேஷன் வந்து மைனஸையும் பிளஸையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்ல எல்லாம் எதுவும் கை வைக்க வேணாம். அப்படி மாத்தி இந்த ஈக்குவேஷனை நீ என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் கொடுத்திருக்காங்களா? சரி, ஓகே, பிளஸ் மைனஸே மாத்தி வைப்போம். 42 மைனஸ் 16 டிவைடட் பை 7 எழுதும் போதே எனக்கு தெரியுது இது வராது. ஏன் சார்னா 16 வந்து 7ஆல டிவைட் ஆகாது. அப்போ ஏ ஆப்ஷன் கேன்சல். ஓகேவா? ஏ ஆப்ஷன் கேன்சல். இந்த மாதிரி கூட எலிமினேட் பண்ணலாம். 16 எங்க சார் 7ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அடுத்தது டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் மாற்ற சொல்றாங்க. 42 பிளஸ் 16 இன்டூ 7, அதாவது டிவிஷன் இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன போட்டுக்கிட்டேன்? இன்டூ போட்டுக்கிட்டேன். மைனஸ் 36 பெருக்கல் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடுறேன்? டிவைடட் பை 16 போட்டுக்கிட்டேன். ஈக்குவல் டு 76. சார் இப்போ 36 16ஆல வகுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. பட் 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணீங்கன்னா அப்படின்னா 8, இது வந்து 18, 9 by 4 தான் வரும். ஸோ ப்ராப்பரான ஒரு இது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ராப்பரானது கிடைக்காது. ஸோ இன்னும் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கா? ஸோ சி தான் செக் பண்ணணும். 42 பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல பெருக்கல் 16 டிவைடட் பை 7 மைனஸ் 36 பிளஸ் 16 ஈக்குவல் டு 76. சார் இதுவும் தானே சார் ப்ராப்பரா டிவைட் ஆகல? ஆமா, ஓகே ஓகே, ப்ராப்பரா டிவைட் ஆகல. கரெக்ட், ப்ராப்பரா டிவைட் ஆகலதான். 16 7ஆக அடிக்க முடியாதுதான். ஆனா இப்படி எழுதலாம்ல. இப்போ 42 இன்டூ 16 டிவைடட் பை 7. இந்த டிவைடட் தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்போ மைனஸ் 36 பிளஸ் 16 ஈக்குவல் டு 76. இப்போ இது குறுக்குல அடியும்லமா? பக்கத்துல கண்டிப்பா ஒரு ப்ராப்பரா டிவைட் ஆகலனா அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ப்ராப்பரா டிவைட் ஆகலனா இங்க பிளஸ்ஸே இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க இந்த இடத்துல ப்ராப்பரா கண்டிப்பா டிவைட் ஆகாது. இங்க பெருக்கல் இருக்காங்க. சோ இவங்க குறுக்குல அடிபடுவாங்க. இப்ப 7 இது ஒரு முறை, 42 6 முறை. ஆமாவா? அடிச்சிடுவாங்களா? அப்ப 16ஐயும் 6ஐயும் பெருக்கி அதுக்கப்புறம் இந்த வேலையை பண்ண வேண்டியதுதான். 16ஐயும் 6ஐயும் பெருக்குனீங்கன்னா 6 6 36 1 6 96 வருது. சோ 96 மைனஸ் 36 பிளஸ் 16ன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க 96ஐயும் 16ஐயும் கூட்டி அதுல இருந்து 36 கழிச்சா உனக்கு கிடைக்க போறது 76 அப்படின்னு சொல்றாங்க. செக் பண்ணிடுவோம். சோ 96 16 6 6 12 10 11 112 மைனஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 76 சொல்றாங்க. செக் பண்ணிடுவோம். 112 36 12 6 போச்சுனா 6 10 3 போச்சுனா 7 76. ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. சோ தி ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பெருக்கல் மற்றும் கூட்டல் குறியீடுகளை மாற்றப்படும் போது இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் क्वेश्चन தான். அதுக்கு ஏத்த மாதிரி 7வது क्वेश्चन செம ஈஸி.
பீடியாட்ரிஷியன் வந்து சில்ட்ரன், டெர்மட்டாலஜிஸ்ட் எதுக்குன்னு கேட்கிறாங்க. மகப்பேறு மருத்துவர் குழந்தைகளுடன் தொடர்புடையவர் எனில் இந்த சேம் வே தோல் நோய் மருத்துவர் என்பவர் யாருடன் தொடர்புடையவராக இருப்பார் என்றால் தோலுடன் தொடர்புடையவராக இருப்பார். So dermatologist treat the treatment for skin allergies. ஓகேவா? அடுத்து 8வது blood relation. சூப்பர். ஒன்னாதான் வைக்கணுமா இல்லை கொஞ்சம் சுருக்கிக்கலாமா? சரி, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. A at B. A at B என்பது இது A at B னா என்னன்னா A is the husband of B. அப்போ இந்த மாதிரி அட்டு சிம்பிள் வந்துச்சுன்னா அந்த அட்டு எதை குறிக்குது? ஹஸ்பண்ட், கணவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்குது. யாருடைய கணவர்? B னுடைய கணவர் A. அண்டுன்ற சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன குறிக்குதுன்னா மதர், தாய். ஆஷ்ன்ற சிம்பிள் வந்துச்சுன்னா டாட்டர், மகள். பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா சிஸ்டர், சகோதரி அப்படின்னு குறிக்குது. இப்போ இதை வச்சு இந்த ரெண்டு சமன்பாடையும் நீ சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சமன்பாடு G பர்சன்டேஜ் V அட்டு K அண்டு P ன்னு கொடுத்திருக்காங்க. எப்பவுமே blood relation இந்த மாதிரி மாடல் கொடுக்கும்போது பின்னாடி இருந்ததா சால்வ் பண்ணிட்டு வரணும். அப்ப P க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு? அண்டு. அண்டுனா என்ன அர்த்தம்? மதர். அப்ப P னுடைய அம்மா யாரு? K. அப்ப P க்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க யாரு? K. அம்மான்னும் போது மைனஸா தாய் அப்படின்னு எழுதிக்கோங்க. P னுடைய தாய் யாரு? K. K க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு? அட்டு. அட்டுனா என்ன? ஹஸ்பண்ட். அப்ப K னுடைய ஹஸ்பண்ட் யாருன்னா V. ஹஸ்பண்ட் என்னும் போது கணவன் மனைவி உங்க ரெண்டு பேரும். அப்ப V கணவர், K மனைவி. அடுத்தது V க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு? பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா என்ன? சகோதரி. அப்ப V னுடைய சகோதரி யாரு? G. சகோதரின்னும் போது மைனஸ் சகோதரின்ற ரிலேஷன்ஷிப்பை எழுதிக்கோங்க. சகோதரி. அப்ப ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை வச்சு நான் என்ன போட்டிருக்கேன்னா P க்கு ஒரு அம்மா இருக்கு, அது K. K க்கு புருஷன் இருக்கு, அது V. V க்கு ஒரு சகோதரி இருக்கு, அது G. அப்ப இவங்க ரெண்டு பேரோட குழந்தை தான் P. அது ஆனா பெண்ணா நீங்க தெரியல இன்னும். சோ இவங்க ரெண்டு பேருடைய குழந்தை P. P க்கு அப்பா அம்மா K, P க்கு அப்பா V. P க்கு அத்தை யாருன்னா G. ஏன்னா K வினுடைய V னுடைய உடன் பிறந்த சகோதரி. ஓகேவா? அடுத்து இந்த ஒரு சமன்பாடு இருக்கு. G ஆஷ் S M. M க்கு முன்னாடி என்ன இருக்கு? பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னாலே சிஸ்டர். அப்போ M க்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அது யாரு? S. M னுடைய சிஸ்டர் S. சிஸ்டர் என்னும் போது மைனஸ் சகோதரி என்னும் போது எழுதி வச்சுக்கோங்க, சகோதரி. அதுக்கு அடுத்தது S க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு? ஆஷ். ஆஷ்னா என்ன? டாட்டர். அப்ப S னுடைய பொண்ணு தான் யாரு? G. அப்ப S னுடைய பொண்ணு தான் G. இந்த S னுடைய பொண்ணு தான் G. ஓகேவா? அப்ப S வந்து யாருடைய சகோதரி? M னுடைய சகோதரி. ஓகேவா? இந்த சகோதரி ரிலேஷன்ஷிப் தாமா. அப்ப S க்கு பிறந்தவங்க தான் G யும் V யும். அந்த V வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறது K க்கு. K க்கு ஒரு குழந்தை இருக்கு P. இப்போ நம்மள என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா how is S related to P? இந்த S இருக்காங்க பாரு, S இவங்க P க்கு என்ன தொடர்பு வேணும்னு கேக்குறாங்க. P போய் இவங்களை என்னன்னு கூப்பிடணும். எப்பவுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெண்டாவதா இருக்கிறவங்க போய் முதல்ல இருக்கவங்கள என்னன்னு கூப்பிடணும் தான் கேள்வி. அப்ப P போய் S என்னன்னு கூப்பிடணும்னா பாட்டி, தன்னோட அப்பாவோட அம்மா. அப்பாவோட அம்மா, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ஃபாதர்ஸ் மதர். ஓகேவா? தந்தையின் தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியான ஒரு क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 9th क्वेश्चन. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உனக்கு டெஃபினட்டா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் சொல்லக்கூடிய சிலாகிசம் क्वेश्चन தான். ஆல் டாக்ஸ் ஆர் புல்லக்ஸ். எல்லா நாயும் எருது. எல்லா நாயும் என்னது? எருது. எல்லா எருதும் ஆடு. அனைத்து எருதுகளும் ஆடு. அனைத்து எருதுகளும் ஆடு. ரெண்டு தான் கொடுத்திருந்தாங்க. எல்லா நாயும் எருது, அனைத்து எருதும் ஆடுன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ அனைத்து நாய்களும் ஆடுகள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, எல்லா நாயுமே எதுக்குள்ளதான் இருக்கு? ஆடுகளுக்குள்ளதான் இருக்கு. சோ அனைத்து நாய்களும் ஆடுகள் ஆகும் என்பது சரியான ஒன்று. அடுத்து அனைத்து ஆடுகளும் நாய்கள் ஆகுமான்னு கேக்குறாங்க. எல்லா ஆடும் நாய்க்குள்ள இருக்கா? இல்ல. அப்ப ரெண்டாவது முடிவு தவறு. சோ இந்த கேள்விக்கு ஆன்சர் முதல் முடிவு மட்டும் சரி. கன்க்ளூஷன் only one follows. ஓகேவா? அடுத்தது 10th क्वेश्चन மா, ஈஸியான क्वेश्चन. ஃபைண்ட் அவுட் தி ஆல்டர்னேட்டிவ் ஃபிகர் which contains figure x as its parts. இந்த இது வந்து எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த ஒரு இமேஜ் எதுக்குள்ள இதுல பொதிஞ்சிருக்குன்னா B. பார்த்தாலே தெரியுது, அப்படியே தலைகீழா எங்க பொதிஞ்சிருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த இமேஜ் எங்க பொதிஞ்சிருக்குன்னா B ஆப்ஷன்ல பொதிஞ்சிருக்கு. ஈஸியா பாக்குற மாதிரி வச்சிருந்தேன். 11வது கேள்வி வந்து இந்த இடத்துல என்ன क्वेश्चन வரணும்? அனாலஜி கேட்டிருக்கேன். இந்த படம் இப்படி இருந்துச்சுன்னா இந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி இருக்க படம் அப்படி என்ன இருக்கு? தலைகீழா திரும்பி இருக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய படிக்கட்டு தலைகீழா திரும்பி இருந்தா A ஆப்ஷன் தான் சரியா வந்திருக்கும். சோ A.
11 ஈஸி, நீங்களே போட்டுட்டு இருப்பீங்க. அப்ப 12 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கு. சோ தமிழ் வச்சிடலாம். 5 குரங்கு ABCDE ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்துள்ளன. ஓகேவா, 5 குரங்கு இருக்கு, ABCDE ஒரு மரத்தின் கிளையில் இருக்கு. C என்ற குரங்கு D இருக்கு அருகே அமர்ந்துள்ளது. மொத்தமா 5 சீட்டு போட்டுக்கோங்க. 5 குரங்குக்கு 5 கிளையில 5 சீட்டு. C என்ற குரங்கு D இருக்கு அருகே அமர்ந்துள்ளது. அப்ப C என்ற குரங்கும் D என்ற குரங்கும் பக்கத்துல இருக்குமா? சரி, ஓகே. D என்ற குரங்கு E அருகே அமரவில்லை. இந்த D என்ற குரங்கு யாருடைய அருகில் அமரவில்லை? E என்ற குரங்குக்கு அருகே அமரவில்லை, பக்கத்துல உட்கார கூடாது. E என்ற குரங்கு இடது மூலையில் அமர்ந்துள்ளது. இது ரொம்ப முக்கியம். E என்ற குரங்கு எங்க இருக்கு? இடது மூலையில் இருக்கு. அப்ப இடது மூலை எது? இதுதான். அப்ப E என்ற குரங்கு இடது மூலையில் உள்ளது. C என்ற குரங்கு வலப்புறம் இருந்து 2வது, வலது பக்கம் இருந்து 2வது குரங்கு யாரு? C. அப்ப C குரங்குக்கு பக்கத்துல D. D இங்கேயும் உட்காரலாம், இங்கேயும் உட்காரலாம். சரி, சூப்பர். A என்ற குரங்கு B இன் வலதுபுறத்தில் உடனடியாகவும் B என்ற குரங்கு E இன் வலதுபுறத்தில் உடனடியாகவும் உள்ளது. 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. A குரங்கு B இனுடைய வலது பக்கத்துல, B குரங்கு E இனுடைய வலது பக்கத்துல. அப்ப E இனுடைய வலது பக்கத்துல B குரங்கு, B இனுடைய வலது பக்கத்துல A குரங்கு. அப்ப D குரங்கு இங்க. அப்ப கிளையில் நடுவில் உள்ள குரங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா A குரங்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் C, A குரங்கு. ஓகேவா? அடுத்ததும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ABCDEF ஆகிய 6 நண்பர்கள் ஒரு மேசையில் அமர்ந்துள்ளனர். ஓகே, ABCDEF ஆகிய 6 நண்பர்கள் ஒரு மேசையில் 1 2 3 4 5 6. ஓகே, E மற்றும் D ஆகியோர் நடுவிலும் மேலும் A மற்றும் E ஆகியோர் மேசையின் மூலையிலும் அமர்ந்துள்ளனர். E D நடுவுல உட்கார்ந்திருக்காங்க. அது இப்படியும் இருக்கலாம், இல்ல இப்படியும் இருக்கலாம். AB மேசையினுடைய மூலையில் அமர்ந்திருக்காங்க. 2 விஷயம் சொல்றாங்க. ஓகேவா? C என்பவர் ஏவின் இடதுபுறத்தில். தப்பா போட்டனே. ஓகே, 6 பேர்மா, 6 பேரு. ED நடுவுலன்னு சொல்லிட்டாங்க. இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஏவும் B இந்த கார்னர்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 3வது குழு கரெக்டா கொடுத்திருக்காங்க பாரு. C என்பவர் ஏவினுடைய இடதுபுறம். இடதுபுறம்னா இந்த பக்கம். இப்படி ஏ உட்கார்றானா ஏவினுடைய இடதுபுறம். இப்படி இருக்கக்கூடிய இடதுபுறம்னா இங்க உட்கார்ந்து இருப்பான். அப்ப ஏ இந்த மூலையில உட்கார்ந்து இருந்தாதான் C னால இங்க உட்கார்ந்து இருக்க முடியும். அப்ப கீழையும் அதே மாதிரி போட்டுக்கிறேன். அப்ப இங்கதான் B உட்கார்ந்து இருக்கணும். ஏன்னா ஏவும் பியும் வரிசையினுடைய மூலையா செட் ஆயிட்டாங்க. இந்த D மட்டும் தான் எப்படி உட்கார்ந்தானே தெரியல. அதனால ED-னு உட்கார்ந்திருக்கலாம், இல்ல D-னு உட்கார்ந்திருக்கலாம்னு போட்டிருக்கேன். மீதி யாரு? F. அவன் தான் இங்க உட்கார்ந்திருப்பான். முடிஞ்சிருச்சு. D இன் வலதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்திருப்பவர் யார்? இதுலனா எடுத்துக்கோ அல்லது இதுலனா எடுத்துக்கோ. ரெண்டுத்திலயுமே B இனுடைய வலது பக்கத்துல உடனடியாக அமர்ந்திருப்பவர் யாரு? F தான் வருது. சோ ஆன்சர் ரெண்டுத்திலயுமே மாறாத ஒரு காரணத்தினால ஆப்ஷன் C ல இருக்கக்கூடிய F மார்க் பண்ணிட்டேன். 14வது क्वेश्चन. தவறானதை தேர்ந்தெடு. பனாஜி, சென்னை, பெங்களூரு, கேரளா. பனாஜி, சென்னை, பெங்களூரு, கேரளா. எது தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா இஸ் the wrong one. Kerala is the wrong one because rest all are the capitals of certain states in our India. ஓகேவா? இதெல்லாமே capitals, பட் அது மட்டும் ஒரு ஸ்டேட், அது தனி மாநிலம். இதெல்லாம் மாநிலங்களுடைய தலைமையிடங்கள். தமிழ்நாட்டினுடையது சென்னை, கர்நாடகாவினுடையது பெங்களூரு, கோவாவினுடையது பனாஜி. ஆனா கேரளா என்பது ஒரு தனி மாநிலம் ஆகும். ஓகேவா? சோ 15 விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு 23 27 35 கேள்விக்குறி 63 83 107 வைக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 20 பார்த்தோன்னே போட்டுடலாம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 4. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 8. 4 8 அங்க 20 ஆயிடுச்சு. அப்போ இங்க 12 வந்திருக்கணும், இங்க 16 வந்திருக்கணும். கரெக்டா? அப்பதான் இங்க 24 வித்தியாசமா வந்திருக்கும். கூட்டி பாருங்க. 3 4 7 8 ஒரு 2 10 சரியா தான் இருக்கு. அப்ப இங்க 12 16 தான் வந்திருக்கணும். 4 8 12 16 20 24 4வது வாய்ப்பாடு வந்துட்டு இருக்கு. அப்ப 5ஓட 2 கூட்டினா 7, 3ஓட 1 கூட்டினா 4. சோ ஆன்சர் ஆப்ஷன் A ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 47. 16வது क्वेश्चन. தவறான படத்தை தேர்வு செய்யுங்கன்னு கொடுத்திருக்காங்க. தவறான படத்தை ஈஸியா தேர்வு செஞ்சிருப்பீங்க. ஏன்னா இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான படம் போலதான் தோன்றும். ஆனா இதுல எல்லாமே இதுல 5 சிம்பிள் இருக்கா? பெருக்கல், ஈக்குவல், அந்த சரிசமம், வட்டம், கூட்டல், முக்கோணம். இதேதான் இதுலயும் இருக்கும், இதேதான் இதுலயும் இருக்கும். ஆனா இதுல மட்டும் பெருக்கல், வட்டம், முக்கோணம், சரிசமம் இருக்கும். கூட்டலுக்கு பதிலே செவ்வகம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப தவறான படம் எது? டி படம். ஓகேவா? அதை நல்லா உத்து கவனிச்சிருந்தாதான் தெரியும். சோ அடுத்தது கோடிங் டிகோடிங். ரொம்ப क्वेश्चन ஈஸியான ஒரு क्वेश्चन. கிளாரெட் என்பதை எவ்வாறு எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கிளாரெட் அதுக்கு முதல்ல எது எதுக்கு நேரா எது எது எழுதுனாங்கன்றது எழுதணும். டேபிள்ல
சி எங்க இருக்கு? சி வந்து பக்கெட்ல இருக்கு. பக்கெட்ல சிக்கு என்ன எழுதிருக்காங்க? 2. ஸோ 2ல தொடங்கணும் ஆப்ஷன். ஸோ 2 ஆப்ஷன் கேன்சல். அடுத்தது ரெண்டுத்துலயுமே பர்சன்டேஜ் தான் இருக்கு. அடுத்தது ரெண்டுத்துலயுமே 6 தான் இருக்கு. அடுத்தது ரெண்டுத்துலயுமே பிளஸ். அப்ப ஆறுக்கு மாத்தணும். ஆறு என்ன எழுதிருக்காங்க? டாலர். அப்ப டாலர்னு வரக்கூடிய இவங்க ரைட்டு, இவங்க தப்பு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? ஓகேவா? ஸோ 18 இது ஒரு விடுபட்ட எண்ணெய் தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேலே தான் கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க தான் விடை, ஆன்சர். அப்போ இந்த படத்தில் 10 விடை, இந்த படத்தில் 5 விடை. அப்போ இவங்க தான் விடையா இருக்காங்க அப்படின்னும் போது இந்த 2 நம்பரை வச்சு தான் இந்த விடை எடுத்துட்டு வந்திருக்காங்க. 4யும் 3யும் கூட்டினாலே 7. 4ல் 3 பண்ணா 1, கழிச்சா 1. என்ன பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு யோசிக்கும் போது 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, ரெண்டுத்தையும் கூட்டினா 25. 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5. ஆன்சர் வந்துச்சா? அப்ப ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி அதுக்கப்புறமா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறாங்க. ஸோ 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64, ரெண்டுத்தையும் கூட்டினா 100. 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. அப்ப அதே மாதிரி கூட்டுங்க. 12 ஸ்கொயர் 144, 5 ஸ்கொயர் 25, 9 6 1 169. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 13. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் என்ன? 13. அப்படிங்கிற விடுபட்ட இடத்துல வர வேண்டிய நம்பர் 13. 19. ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். குச்சிப்புடி, ஒடியா, சாத்ரியா, கதகளி. ஓகேவா? சோ எது தவறுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சாத்ரியா ஒரு அசாமினுடைய ஒரு ஃபேமஸ் டான்ஸ், கதகளி கேரளாவினுடைய டான்ஸ், குச்சிப்புடி ஆந்திராவினுடைய டான்ஸ், ஒடியா ஒடிஷாவினுடைய டான்ஸ்னா தப்பு. இது ஒடியாவினுடைய மொழி, லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இங்க நிறைய அந்த கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுக்கறதுனால சொல்றேன். ஸோ ஒடியா இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஒடிஷா. ஒடிஷாவினுடைய ஒரு மொழி, டான்ஸ் கிடையாது. ஒடிசி தான் டான்ஸ். ஒடிசி டான்ஸ். ஒடியான்றது லாங்குவேஜ். ஸோ அதனால வெளியே போறது யாருன்னா ஒடியா. ஒடியா ஒடியா முடிச்சிடலாம். 20. இரண்டாம் உறுப்பால் முதல் உறுப்பு. இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் வச்சிருந்தேன் 5th டெஸ்ட்ன்றதுனால கடைசி கொஸ்டின். ஸோ இந்த இரண்டாவது உறுப்பால தோன்றியது இந்த முதல் உறுப்பு. அதே மாதிரி இந்த 6வது உறுப்பால தோன்றியது 5வது உறுப்பு. அதே போல 4வது உறுப்பால் தோன்றக்கூடிய 3வது உறுப்பு என்னன்னு கேக்குறேன். எலிமெண்ட், ஃபைண்ட் தி எலிமெண்ட், third element. ஓகேவா? which is related to the fourth element. ஓகே, இந்த சேம் வே second element is related to the first element அப்படின்ற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்றேன். எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு கிளிக் ஆகல. ஆனா 343 பார்க்கும்போது என் மனசுல ஏதோ அரிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 343ன்றது எதோட கியூப்? 7ஓட கியூப். 7ஓட கியூபை ஏண்டா எழுதுனா நான் பக்கத்துல இருக்க நம்பரை பார்க்கும்போது 21 இருந்துச்சு. அப்ப 21 3ஆல் அடிச்சா 7. அந்த 7 கியூப் பண்ணா 343. கரெக்டா? 21 3ஆல் அடிச்சு அதை கியூப் பண்ணி எழுதியிருக்கேன். அப்ப இங்க பாருங்க 6 இருக்கு. 6 3ஆல் அடிச்சா 2, 2 கியூப் பண்ணா 8. அப்ப 6 8 வந்தார்களா? மலர்ந்தார்களா? அப்ப எப்படி 2வது நம்பர் வச்சு முதல் நம்பரும் 6வது நம்பர் வச்சு 5வது நம்பர் உருவாச்சுன்ற கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப 4வது நம்பர் 12 இருக்கு. 12 3ஆல் அடி, 12 3ஆல் அடிச்சா 4. 4ஓட கியூப் என்னன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லுவீங்க 64. சூப்பர், ஃபினிஷ். அப்போ இதுதான் ஆன்சர். இவ்வளோதான். லாஸ்ட் கொஸ்டின் யாருக்காவது இது யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, பரவாயில்ல, பார்த்துருப்பீங்க, எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, நல்லபடியாக ஆன்சரும் பண்ணியிருப்பீங்க. ஸோ கைஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், இணைந்திருப்போம், தொடர்ந்து பயணிப்போம். இப்போ நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் சுவாமி விவேகானந்தா? சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இயற்பெயர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நமக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இப்போ என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கமலக்கண்ணன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கூடுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டப்பெயர். இயற்பெயர் என்ன? கமலக்கண்ணன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது தான் அவருடைய உண்மையான பெயராக இருக்குது. ஓகேவா? ஸோ இவர் சுவாமி விவேகானந்தர் எங்கே பிறந்தார்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து பிறந்தார். ஸோ இவர் வந்து யாருடைய பக்தர் அப்படின்னா வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பக்தராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தார். ஓகேங்களா? அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பேலூரில் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்றது ஒன்று என்ன பண்ணார்னா வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஸோ 1997 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ இவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 12 1863 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்திருப்பார். ஸோ இந்த ஜனவரி 12 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
நேஷ்னல் யூத் டே, தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம். ஓகேவா? இவர் கடைசியாக எப்போ இறந்துருப்பாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1902 என்ன ஆயிருப்பார் அப்படின்னா வந்து ஸோ இறந்துருப்பார். பிறந்தது ஜனவரி 12 என்னவாயிருப்பார் அப்படின்னா வந்து பிறந்திருப்பார். எங்கன்னா கல்கத்தாவில் பிறந்திருப்பார். ஓகேவா? ஸோ மூலசங்கரா ஆப்ஷனே பாருங்கள். மூலசங்கரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பேர்னா சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய ஒரிஜினல் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலசங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வர்த்தமானா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாவீரருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வர்த்தமானா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். அலர்மேல் வள்ளி இந்தியாவின் எந்த பாரம்பரிய நடனத்துடன் தொடர்புடையவர்? ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஷிஃப்ட்லையும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் ஒரு 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் மெட்டீரியல் வாங்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி வந்து இப்போ இருந்து படிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணி படித்து முடிச்சு பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அலர்மேல் வள்ளி எதனுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரதநாட்டியத்துடன் தொடர்புடையவர்கள். ஓகேங்களா? ஸோ பரதநாட்டியம் எங்கே ஆடுறாங்க? தமிழ்நாட்டில் ஆடுறாங்க. சத்ரியா அப்படின்றது வந்து எங்கே ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. அதே மாதிரி மணிப்புரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து ஆடுறாங்க. எங்கே ஆடுறாங்க? மணிப்பூர். ஓகேவா? ஸோ கதக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷில் ஆடுறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை இங்கே 4 கொடுத்துருக்குன்னா ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசி அப்படின்றது எங்கே ஆடுறாங்க? ஒடிசாவில் ஆடுறாங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோகினியாட்டம், கதகளி இது ரெண்டுமே ஆடுறாங்க. ஆந்திராவில் குச்சிப்புடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடுறாங்க. ஓகேவா? அப்போ அலர்மேல் வள்ளி எதனோட தொடர்புடையவங்கன்னா வந்து பரதநாட்டியத்துடன் தொடர்புடையவங்கள். அப்போ ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி பரதநாட்டியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது பாருங்களேன். விங்ஸ் ஆஃப் ஃபயர் எந்த இந்திய விஞ்ஞானியின் புகழ்பெற்ற சுயசரிதை ஆகும்? ஓகேவா? ஸோ விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னிச்சிறகுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்களில் மிக அருமையான புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்னிச்சிறகுகள். ஸோ அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்திய நாட்டினுடைய எத்தனாவது குடியரசுத் தலைவர்னா வந்து 11வது குடியரசுத் தலைவர். ஸோ விஞ்ஞானியாக இருந்து குடியரசுத் தலைவர் ஆனவரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல். ஓகேவா? ஸோ 11வது குடியரசுத் தலைவர் 2002 2007 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் குடியரசுத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸோ அவருடைய பதவியை வந்து சிறப்பாக பண்ணியிருப்பார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1997 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பாரத ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 49வது பாரத ரத்னா விருது வாங்குறவர் யார் அப்படின்னா வந்து கர்பூரி தாக்கூர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்க போகிறார். ஓகேங்களா? இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பீகாரினுடைய சிஎம்மாக இருக்கார். இவர் வந்து மறைஞ்சிட்டார். ஓகேவா? அதுக்கடுத்து ரீசெண்டாக வந்து 50வது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா வந்து எல்கே அத்வானி அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சியில் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷத்துக்கான பாரத ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2023 பாரத ரத்னா விருது 2 பேர் வாங்க போகிறாங்க. ஒன்று கர்பூரி தாக்கூர், அவர் எத்தனாவது பாரத ரத்னா விருது வாங்குறாருன்னா 49வது வாங்குறாரு. 50வது பாரத ரத்னா விருது வாங்குறோம் யார் அப்படின்னா வந்து எல்கே அத்வானி. இது ரெண்டுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகேவா? அதனால் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது அடிஷ்னல் பாயிண்ட் தான். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 2024 வந்தது. ஓகேவா? ஸோ அப்போது விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னிச்சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து ஏபிஜே அப்துல் கலாம் தான் எழுதியிருப்பார். இவர் 1997 என்ன பண்ணியிருக்காரு? பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. 11வது குடியரசுத் தலைவர் 2002 2007 வரைக்கும் இருக்கார். அப்போ 3வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 4வது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. சென்சஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு வருடத்தில் 1000 நபர்களுக்கு உயிருள்ள பிறப்புகளின் எண்ணிக்கை டேஷ் எனப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போது 1000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ குழந்தைகள் உயிருள்ள இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிறப்பு விகிதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? பர்த் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இறப்பு விகிதம் அப்படின்னா இங்கே ஒரு வருடத்தில் 1000 நபர்களுக்கு எவ்வளோ பேர் இறக்குறாங்களோ அது வந்து என்னது இறப்பு எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கருவுறுதல் விகிதம் அப்படின்னா வந்து ஸோ 1000 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவுறாங்கன்னா அதில் எத்தனை கருவு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கணும். ஓகேங்களா? உயிருள்ள பிறப்புகளின் எண்ணிக்கைனா பிறப்பு விகிதம், இதே வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களின் எண்ணிக்கைனா இறப்பு விகிதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ 4வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி பிறப்பு விகிதம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 5வது பாருங்கள், எம்எஸ் சுப்புலட்சுமி இந்தியாவின் பிரபலமான டேஷ் பாடகர் ஆவார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சிங்கர். என்ன சிங்கர் அப்படின்னா வந்து கர்நாடிக் சிங்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஸோ கர்நாடக இசையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபேமஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. எம்எஸ் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இசைத்துறையில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அவார்டு வாங்கினாங்கன்னா யாருன்னா இந்த எம்எஸ் சுப்புலட்சுமி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. எந்த வருஷம் வாங்கியிருப்பாங்கன்னா 1998 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இது கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், இசைத்துறையில் முதலில் பாரத ரத்னா விருது வாங்கினவங்க யாரு அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம். யாருன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடிக் சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 5வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி கர்நாடிக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 6வது பாருங்க, டேஷ் என்ற பாரக்பூரில் பிரிட்டிஷ் அதிகாரிகளை தாக்கியதற்காக மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை துவக்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே தான். ஓகேங்களா? ஸோ மங்கள் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 1857 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவோல்ட் வரதுக்கு சில காரணங்களாக சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நம்மளுடைய மதத்தை புண்படுத்துகிற மாதிரி சில காரணங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து புதிய வகை என்ஃபீல்டு துப்பாக்கிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கிய காரணமாக இருந்தது. அந்த என்ஃபீல்டு துப்பாக்கிகளின் தோட்டாக்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்றியின் கொழுப்பும் மாட்டின் இறைச்சியும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு புனிதமானது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பன்றி வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆகாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மங்கள் பாண்டே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய உயர் அதிகாரியை சுட்டு கொண்டிருப்பார். ஓகேவா? அதனால் அவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா வந்து 29 மார்ச் 1857 வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 6வது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி 29 மார்ச் 1857. ஸோ நெக்ஸ்ட்டு 7வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அரசுக்கு வழிகாட்டுதல் கோட்பாடுகளை பற்றி கூறுகிறது? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் இந்திய அரசியலமைப்பில் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் பிரதேசங்கள். ஓகேவா? 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசம் பற்றி பேசுது. 2வது வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பற்றி பேசுது. 3வது வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றி பேசுது. 4வது என்ன பற்றி எது பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, தமிழ் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. ஸோ இது வந்து எந்த ஆர்டிகளை தொடங்கி எங்கே முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 36 தொடங்கி 51 வந்து பார்த்திங்கன்னா வந்து முடியும். இந்த டிபிஎஸ்பி அப்படின்ற கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அயர்லாண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்போம். எங்கே? அயர்லாந்து அப்படின்ற ஒரு நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ அப்போது அரசுக்கு வழிகாட்டும் கோட்பாடுகள் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா வந்து பகுதி 4 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ 7வது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ பகுதி 4. ஸோ நெக்ஸ்ட்டு 8வது பாருங்கள், இந்தியாவின் நிதிநிலைத்தன்மை மற்றும் மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இந்தியாவில் இருக்கிற நிதித்தன்மையை அதாவது ஸ்டெபிலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டமை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கினதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? நிதிநிலைத்தன்மையை கரெக்டாக வச்சுக்கணுன்றதுக்காக ஏற்படுத்துனது. ஸோ இது எந்த வருஷம் ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2010 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருப்பாங்க. இப்போதைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவங்க யார் அப்படின்னா வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க. தொடர்ந்து 6வது முறையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா வாசிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 8வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ நிதி அமைச்சர். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம், அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொரார்ஜி தேசாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் யாருக்கு கீழே ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பாருனா ஜவஹர்லால் நேரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பாரு. எத்தனை வாட்டி வந்து பட்ஜெட் அவர் தாக்கல் பண்ணியிருக்காருன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட்டி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நிர்மலா சீதாராமன் 6 வாட்டி தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். ஸோ இந்த 9வது கொஸ்டின், 9வது ரொம்ப 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 முக்கியமானது, இந்தியாவின் கோவில்கள் தொடர்பான கொடுக்கப்பட்ட அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நகரா பாணி கட்டிடக்கலை வட இந்திய பாணி என்றும் அழைக்கப்படுகிறது, திராவிட கட்டிடக்கலை பாணி தென்னிந்திய பாணி என்றும் அழைக்கப்படுகிறது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ 1, 2மே வந்து என்னது கரெக்டு. நகரா பாணி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ராமர் கோயில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ராமர் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம எல்லாம் எப்படி கட்டுவோம்? இப்போ ஃபஸ்ட்டு திராவிட பாணின்னு சொல்லிடுறோம் பாருங்கள். தென்னிந்திய பாணி அப்படின்னா வந்து கோபுரம் இப்படி மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய
இந்திய பாணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை திராவிட கட்டடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. நகரா பாணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும், அதுக்கடுத்து இப்படி வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேயராக கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகேங்களா? நமக்கு ஒரே கோபுரம் எப்படி இருக்கும், ஹைட்டாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பாணி. படிக்கட்டு மாதிரி இருந்து மேலே ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நகரா பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியானது. ஆப்ஷன் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 10வது பாருங்கள், ஒரு யூனிட் பகுதியில் இருக்கும் நபர்களின் எண்ணிக்கை டேஷ் அளவை குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதே இங்கிலீஷில் கொஸ்டின் பாருங்கள், த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பர் யூனிட் ஏரியா கிவ்ஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் டேஷ். ஓகேவா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. இப்படி ஒரு கிலோமீட்டர், இப்படி ஒரு கிலோமீட்டர், இப்படி ஒரு கிலோமீட்டர், இப்படி ஒரு கிலோமீட்டர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை தான் இங்கே வந்து கொஸ்டினாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்தியாவில் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 382 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகாரில் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 1106 பேர் வசிக்கிறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி இருக்குது அப்படின்னா வந்து அருணாச்சல் பிரதேசில் இருக்குது. ஸோ அருணாச்சல் பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 17 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் வாழ்கிறாங்க. அப்போ 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 11வது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசாமின் அம்புபாச்சி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அம்புபாச்சி திருவிழா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னா வந்து அசாமில் கவுஹாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமகயா கோயில் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க. அப்போ 11வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஜூன். ஓகேங்களா? ஜூன் மாதம் தான் அம்புபாச்சி மேலே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க. இப்போ 11வது கேன்சர் என்னது? டி ஜூன் மாதம். இல்லை அம்புபாச்சி திருவிழா எங்கே கொண்டாடுறாங்கன்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசாமில். ஓகே, நெக்ஸ்ட் 12வது பாருங்கள், பின்வரும் வாயுக்களில் எது சூரியனில் இருந்து வரும் புறவதா கதிர்வீச்சிலிருந்து பூமியின் மேற்பரப்பை காக்கிறது? ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓசோன் லேயர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ஓகேங்களா? சூரியனிலிருந்து வர யூவி ரேஸை வந்து எது பாதுகாக்குது? ஓசோன் லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்குது. அப்போ 12வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 13வது பாருங்கள், லாக்டிக் அமிலம் பொதுவாக டேஷில் காணப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ லாக்டிக் அமிலம்னா எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தக்காளியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம், வினிகரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிட்டிக் அமிலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 13வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 14வது பாருங்கள், பின்வரும் அடிப்படை உரிமைகளில் எது சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மைனாரிட்டிஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாக்கிறது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமைகள் எந்த பார்ட்டில் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதற்கான ஆர்டிகல் 12 தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து 35 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இந்த அடிப்படை உரிமைகள் நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். எங்கேருந்து எடுத்திருப்போம்? அமெரிக்காவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. இப்போ வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா வந்து 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. 7வது உரிமையான சொத்துரிமை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 44வது சட்ட திருத்தம் 1978 படி வந்து நீக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது இப்போ எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சட்ட உரிமையாக விதி 307 வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சமத்துவ உரிமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 14 18 வரைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, இது வந்து 29 30 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து சுதந்திரமான உரிமை வந்து பார்த்திங்கன்னா 19 வந்து பார்த்திங்கன்னா 22 வரைக்கும் இருக்கும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து பார்த்திங்கன்னா 23 to 24 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே கேட்டிருக்கிறது சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாக்கும் உரிமை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட் டு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இல்லைனா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுபான்மையினர் பாதுகாக்கிறது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் பி கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 15வது பாருங்கள், பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்ட எந்த சட்டம் இந்திய கவுன்சிலை ஒழித்தது? ஓகேங்களா? ஸோ எந்த சட்டம் ஒழிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1935 இந்திய அரசு சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸோ ஒழிச்சாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி 1935. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 16வது, பின்வரும் விலங்குகளில் எது சூடான ரத்தத்தை கொண்டுள்ளது? ஓகேங்களா? வார்ம் பிளட்டட் அனிமல், கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வார்ம் பிளட்டட்னா வந்து ரத்தம் எப்பவுமே சூடாக இருக்கும். ஓகேங்களா?
மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார்ம் பிளட்டட் அனிமல், சூடான ரத்தத்தை கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது சூடான ரத்தம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூனைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம ரத்தம் சூடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கையை அறுத்துக்க போகிறீங்க, பார்த்துக்கோங்க. அப்போ 16வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி, பூனை. ஸோ நெக்ஸ்ட்டு 17வது ஓகேங்களா, இஸ்ரோ எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை எப்போது விண்ணில் செலுத்தியது? ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஷின். ஓகேங்களா? எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது? எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆகாயத்தில் உள்ள கருத்துளைகள், அதாவது விண்ணில் உள்ள கருத்துளைகள் நட்சத்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆராய்வதற்காக இந்தியாவின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸோ செலுத்தினாங்க. ஸோ இது எப்போ செலுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 1, 2024 வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தினாங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 17வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னது? ஜனவரி 1, 2024. ஸோ நெக்ஸ்ட் 18வது ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டை ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது? ஓகே, ஸோ அதாவது ஐநா சபை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பொருளோட ஒரு இயரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர் 2023 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வதேச திணைகள் ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. அது லாஸ்ட் இயர் SSC GDயில் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ 2023 என்னன்னு சொல்லுவாங்க? சர்வதேச திணைகள் ஆண்டு அப்படின்னு அறிவிச்சவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா ஐநா. அதே மாதிரி இந்த வருஷம் 2024 என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கெமிலியட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்வதேச ஒட்டகங்களின் ஆண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ அறிவிச்சிருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 18வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2024. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 19வது பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோவே பண்ணுறேன். ஸோ கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகளின் 6வது பதிப்பு எங்கே நடைபெறுகிறது? ஓகேங்களா? கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2018 ஸ்டார்ட் ஆச்சு. அதை நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா ஸ்டார்ட் பண்ணார். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது, ஜனவரி மாதம் நடந்தது. சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு 4 பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 6வது எடிஷன் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்கே நடந்தது அப்படின்னா வந்து தமிழ்நாடு. இது ஆக்சுவலாக இப்போ நடந்து முடிஞ்சிச்சு. இதில் ஃபஸ்ட் பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ 19வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ நெக்ஸ்ட்டு 20வது பாருங்கள், 2024 குடியரசு தினத்தில் சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 75வது குடியரசு தினத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடினாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினராக வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் நாட்டை சார்ந்த எமானுவேல் மேக்ரோன் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்தார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த 20 கொஷின்ஸ். SSC GD டெஸ்ட் நம்பர் 5க்கான மேக்ஸ் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கெப்பாசிட்டி ஆஃப் ஏ சிலிண்ட்ரிக்கல் டேங்க்னு கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி கொள்ளளவு அப்படின்னா என்னென்னா கன அளவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணுமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கன அளவு வின்றதை எடுத்துப்போமா? இப்போ πr² ஹெச்சுங்களா. இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனோட மொத்த கன அளவு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ πr² ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்ருக்காங்க 6116 கொடுத்துட்டாங்க. இதில் அதுக்கடுத்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம்னு என்ன, டயாமீட்டராக d = 28 கொடுத்துட்ருக்காங்க. அதில் நம்ம r கண்டுபிடிச்சலாமா? d/2 தானே r. அப்போது எனக்கு r வேணும்னா 28/2 பண்ணலாமா? பண்ணால் என்ன வரும்? 14 வருங்களா. அப்போ rன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 எடுத்துக்கலாம். நமக்கு என்ன தான் கேட்குறாங்க? ஆழம் கேட்குறாங்களா? ஆழம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு. அப்போ h கேட்குறாங்க. அப்போது 6160 அப்படியே இருக்க போது கீழே என்ன வரப்போகுது? πr² வரப்போகுதுங்களா. பாருங்கள் 6160 அப்படியே இருக்கட்டும். பைக்கு என்ன வேல்யூ? 22/7 எடுக்கலாமா? அப்போ 22 கீழே எடுத்துக்கலாம், 7 மேலே எழுதிக்கலாமா? இன்ட்டு r² 14 × 14ங்களா. இதை கேன்சல் பண்ணணும். நாம பாருங்கள் 11 டைம்ஸ் வருமா 2 டேபிளில் பண்ணால்? 6160 நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3080 வருங்களா. இப்போ பாருங்கள் ஒரு 7 2 7 14ங்களா. இப்போ திரும்ப இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள் 1540 வருங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த 14 கேன்சல் பண்ணலாமா? 7 முறை வருங்களா. திரும்ப 2வது வைப்பர்லேயே அடிச்சோன்னா 770ங்களா. திரும்ப 11ஆல் அடிச்சோன்னா 70 ஓகேங்களா. திரும்ப 7ஆல் அடிச்சோன்னா என்ன வரும்னு பாருங்கள் 10ன்னு வரும். நான் சின்ன டேபிளில் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். 2 டேபிள், நீங்கள் வந்து ஹையர் டேபிள் யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக ஷார்ட்டாக நம்ம பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் 10 மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின்,
17% of 630 equal to 35% of x ன்னு கொடுத்துட்டு நம்மளோட x வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 75% of. அப்போ 17/100 into 630 equal to 35% of x ன்னு கொடுத்துட்டு இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்களா? அப்போ 100க்கு 100 கேன்சல் பண்ணிடலாமா? 7 5 35ங்களா? இல்லை இப்போ 7 டேபிளோட டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாமா? 5 7s 35 9 7s 63 ஒரு 0 ஆட் பண்ணிடலாமா? 1 5 5 18 5 90ங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது ஃபைனலாக? 17 into 18 இருக்கா? 17 into 18 என்ன வரும்? 306ங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு தொகைக்கு 9% வட்டி வீதத்தில் தனி வட்டி முறையில் 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 1350 தனி வட்டி கிடைக்கிறது. அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க, 1350 ரூபான்னு கொடுத்துட்டு அந்த தொகை அசல் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா? SI = PNR/100. இதில் P தான் கேட்குறாங்க. SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1350ன்னு கொடுத்துட்டாங்க. P அப்படியே எடுத்துக்கலாம். என்னன்றது எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்க? 5 yearsன்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%ன்னு கொடுத்துருக்காங்க. /100ங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். ஒரு முறைங்களா? மீதி 4 இருக்குங்களா? 45ல் 5 டைம்ஸ் வருமா? 0. இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணால் 30ங்களா? அப்போ Pன்றது என்ன வரும்னு பாருங்கள். 30 இன்ட்டு இந்த 100 மேலே போனால் பெருக்கல போகுமா? அப்போ இன்ட்டு 100 வருமா? இது 3. ஓகேவா? அப்போ 3000. அந்த அசல் தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3000. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு வரைபடம் கொடுத்துட்ருக்காங்க, லைன் டயக்ராம் கொடுத்துட்டு இதில் நம்ம என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விளையாட்டு வீரரோட 6 மேட்சஸில் எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துட்டு அவரோட அந்த 6 மேட்ச்சில் எவ்வளோ ரன் எடுத்தாரோ அதனோட சராசரி என்னன்னு கேட்குறாங்க. சராசரிக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஈக்குவல் டு எப்பவுமே சம் பை என்னங்களா? ஓகேங்களா? எத்தனை மேட்ச் அவங்க கொடுத்துருக்காங்க? 6 மேட்ச்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் என்ன சம் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, 6 மேட்ச்ல ஃபஸ்ட் மேட்ச்சில் 20 ரன்னு, ரெண்டாவது மேட்ச்சில் 11 ரன்னு, மூணாவது மேட்ச்சில் 78 ரன்னு, 6 மேட்ச்க்கான ரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இது மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். 20 + 11 + 78 + 23 + 45 + 58 பண்ணணும். பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 235 வரும். 235 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 39.17 வரும். இப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளையாட்டு வீரர் 6 மேட்ச்லையுமே எடுத்த ரன்னோட ஆவரேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 39.17 இருக்கும். ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ரூபாய் 6000க்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஃபார்முலா இருக்கா? டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR²/100² எடுத்துக்கணும். ஏன் இங்கே ஸ்கொயர் எடுக்கிறோம்? 2 நான் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா n எவ்வளோ 2, அதனால் நம்ம R² 100² எடுத்துக்கிறோம். அசல் தொகையை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6000 கொடுத்துருக்காங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க. 5²ன்றனால 5 × 5 எழுதிக்கலாம். 100²ன்றனால 100 × 100 எழுதிக்கலாமா? 3 0 கேன்சல் பண்ணிடலாமா? 1 5 5 2 5 10ங்களா? 1 2 2 3 2 6ங்களா? அப்போ 3 × 5 எவ்வளோ வரும்? 15. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 rupees. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு தொட்டியில் 3 குழாய் இருக்கான். அதில் முதல் குழாயை மட்டும் திறந்து விட்டு அந்த தொட்டி ரொப்பணும்னா 12 மணி நேரம் ஆகுமா அந்த தொட்டி ரொம்பறதுக்கு. அதே ரெண்டாவது குழாவை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த தொட்டி ரொப்பணும்னு நினச்சா 15 மணி நேரம் ஆகுமா? அப்படி ரொப்பின ஒரு தொட்டியை 3வது ஒரு குழாய் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி வெளியே அனுப்பி அந்த தொட்டியை காலி பண்ணணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரத்தில் அந்த தொட்டியை அந்த 3rd பைப் வந்து காலி பண்ணிடும். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அந்த 2 நிரப்பக்கூடிய பைப்பையும் ஓகேங்களா குழாயும் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்களா? தண்ணியை வெளியேற்றுது இல்லையா, அந்த பைப்பையும் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. இப்படி 3மே ஒன்று 2 ரொப்பிட்டுருக்கு, ஒன்று வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தொட்டி ரொம்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும்போது பாருங்கள், சேம் அதே தான், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பைப்பு, செகண்ட் பைப்பு, 3rd பைப்புன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பைப்பு அந்த தொட்டி ரொம்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள்,
எவ்வளோ நேரம் ஆகுன்றதை ஒரு முறை பார்த்துக்கலாம். 12, 15, 24 சரிங்களா? ஃபஸ்ட்டு பைப்புக்கு ஒரு தொட்டி ரொப்ப 12 hours ஆகும். செகண்ட் பைப்புக்கு பார்த்தீங்கன்னா 15 hours ஆகும். அதே தேர்ட் பைப் பார்த்தீங்கன்னா 24 hoursல அந்த தொட்டியை காலி பண்ணிடணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காலி பண்ணுற வேல்யூ மட்டும் எப்பவுமே நம்ம மைனஸில் எடுத்துக்கணும். பாருங்களேன், இப்போ இது மூணுமே சேர்த்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி, அதனோட கன அளவு, அதில் எவ்வளோ லிட்டர் தண்ணி இருக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சலாமா? 12க்கும் 15க்கும் 24 மூணுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 120ன்னு வரும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியோட மொத்த கொள்ளளவு. அப்போ அந்த தொட்டியில் 120 லிட்டர் தண்ணியை நம்ம ஃபில் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு பைப்பு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தண்ணியை ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 120/12ன்னு பண்ணால் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸாக ஃபில் பண்ணும் ஒரு மணி நேரத்துக்கு. ரெண்டாவது பைப் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தண்ணியை ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 120/15 பண்ணால் என்ன பார்த்தீங்கன்னா 8 லிட்டர் வாட்டர்ஸை அந்த செகண்ட் பைப் வந்து ஃபில் பண்ணும் ஒரு மணி நேரத்துக்கு. அதே இது மூணாவது பைப் என்ன பண்ணுறோம், அது என்ன வெளியே அனுப்பக்கூடிய தண்ணி தானே. அப்படி நம்ம அதை திறந்து விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 120 24 டிவைட் பண்ணால் என்னென்னு வரும், 5 வரும். அப்போ அந்த தேர்ட் பைப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மணி நேரத்துக்கு 5 லிட்டர் தண்ணியை வெளியே அனுப்பிடும். இதுதான் வந்து விஷயம். இப்போ இதில் இருந்து அந்த தொட்டி எப்படி ஃபில் ஆகும், எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 120 லிட்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு பைப் ஒரு மணி நேரத்துக்கு என்ன பண்ணும், 10 லிட்டரை ஃபில் பண்ணும். செகண்ட் பைப்பு அதே ஒரு மணி நேரத்துக்கு என்ன பண்ணும், 8 லிட்டரை ஃபில் பண்ணும். ஆனால் மூணாவது பைப் என்ன பண்ணும், ஒரு மணி நேரத்துக்கு 5 லிட்டரை வெளியே அனுப்பிடுமா? அதனால் -5 எடுத்துக்கலாமா? எடுத்துட்டா 120/18 - 5 பண்ணால் என்ன வரும், 13ங்களா? இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9.23 ஹவர்ஸ்னு வரும். நம்மளோட ஆன்சர் இப்படி இருந்தாலும் ஓகே, ஆனால் நம்மளோட ஆன்சர் அப்படி கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 9 hours கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். 0.23 ஹவரை மினிட்ஸாக மாற்றிக்கலாமா? அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 0.23 × 16 பண்ணால் அவர் என்ன பண்ணணும், மினிட்ஸாக மாறிடும். இதை பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 13.80 மினிட்ஸ்னு வரும். இதை நம்ம கம்ப்ளீட்டாக 14 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? அப்போ 9 hours 14 minutes அந்த தொட்டி ஃபில் ஆக டைம் எடுக்கும். நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு 5 இலக்க எண் இருக்கான், அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 725x3ன்ற வடிவத்தில் இருக்குது. இதுதான் அந்த 5 டிஜிட் நம்பர். இதில் இந்த ஒரு பிளேஸில் என்ன நம்பர் வரும்ன்றது தான் நம்மளை கேட்குறாங்க. அதுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா இந்த 5 இலக்க எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னத்தால் டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகக்கூடியதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு எண் 9ஆல் டிவைட் ஆகணும்னா அதுக்கு என்ன ரூல், அந்த எண்ணோட இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் டிவைட் ஆகணுமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9ஆ? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 வருதா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 9 வந்திருந்தா அப்போ ஓவரால் எவ்வளோ வந்திருக்கும், 18 வந்திருக்கும். ஆனால் இப்போ 18 கிடையாது, 9 10 12 17 வருது. அப்போ 17 + x டிவைட் பை 9ன்னு இருக்கா? இப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வேல்யூ கொடுத்தா இந்த சம் வந்து 9ஆல் டிவைட் ஆகும்னு பார்க்கணும். 1 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 18 வருமா? 18ன்றது 9ஆல் டிவைட் ஆகுமா? கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னதான், 1 மட்டும்தான். இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் 2 3 9 வரைக்கும் கொடுத்து பார்க்கலாம். எது கொடுத்தாலுமே 9ஆல் டிவைட் ஆகாது, 1 கொடுத்தா மட்டும்தான் டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ ஆன்சர் 1. ஒரு பொருளை 5% மட்டும் 10% லாபத்தில் விற்கும்போது அந்த லாப வித்தியாசம் மட்டும் 5 ரூபாயா? அப்படி இருக்கும்போது அது ரெண்டுத்தோட செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பொருள் எவ்வளோ லாபத்தில் விற்றுருக்காங்க, 5% லாபமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் 1 என்ன இருக்கும், 105% இருக்குமா? செல்லிங் ப்ரைஸ் 2 என்ன, 10% ப்ராஃபிட். அப்போ 110% இருக்குமா? இது செல்லிங் ப்ரைஸ் 1, செல்லிங் ப்ரைஸ் 2ங்களா? இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, முதல் பொருளோட விற்பனை விலைக்கும் ரெண்டாவது பொருளோட விற்பனை விலைக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னன்னா 5 rupeesனு கொடுத்துருக்காங்களா, 5 ரூபாய். இப்போ விற்பனை விலை சதவீதத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னது, 105க்கும் 110க்கும் 5%. அப்போ 1% எவ்வளோ, 1 ரூபாய்ங்களா? 1% எவ்வளோ, 1 ரூபாய். அப்போ 105% எவ்வளோ இருந்திருக்கும், 105 ரூபாயாக இருந்திருக்குமா? செல்லிங் ப்ரைஸ் 1, செல்லிங் ப்ரைஸ் 2, 110%னா 110 rupees-ஆக இருக்குமா? இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன வரும், 21:22 வருமா? ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். இங்கே பாருங்கள், 8 மாணவர்களோட சராசரி மதிப்பெண் 7ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் பின்னாடி அவங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பார்க்கும்போது 6ன்ற மதிப்பெண்ணுக்கு பதில் 10ன்னு கால்குலேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. எனக்கு இப்போ சரியான சராசரி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க.
இந்த மாதிரி கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டிங் இருக்கும், எவ்வளோ பேருன்ற கவுண்டிங்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ன்ற ஒரு n வேல்யூ இருக்கும், ஆவரேஜ் இருக்கும், சரியான வேல்யூ தவறான வேல்யூன்னு இருக்கும். இப்படி இருக்கும்போது சரியான சராசரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும், மறக்காது. சராசரி ப்ளஸ் ஆர் மைனஸ் சரியான வேல்யூ மைனஸ் தவறான வேல்யூ டிவைடட் பை n. ஓகேவா? எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இது ஏன் வரும்ன்றதை நான் சொல்கிறேன். இங்கே சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 7ன்னு கொடுத்துருக்காங்களா? சரியான வேல்யூன்னு என்ன சொல்லியிருக்காங்க? 6க்கு பதில் 10ன்னு தவறுதலாக எடுத்துறாங்க. அப்போ 6ன்றது தான் சரியான மதிப்பெண், 10ன்றது என்னது தவறான மதிப்பெண். இன்ஸ்டட் ஆஃப் பக்கத்தில் வந்திருக்கிறது என்னது சரியான மதிப்பெண். எவ்வளோ பேர் இருக்காங்களா அந்த கிளாஸில்? 8 பேர் இருக்காங்களா? இப்போ பாருங்களேன், சரியான மதிப்பெண் அதிகமாக இருக்கா தவறான மதிப்பெண் அதிகமாக இருக்கா? தவறான மதிப்பெண் தானே அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மைனஸை எடுத்துக்கணும். அதே சரியான மதிப்பெண் அதிகமாக இருந்தால் இங்கே ப்ளஸ்ன்னு வரும். இதை நீங்கள் இந்த லாஜிக்கை நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கனால ஆன்சர் கரெக்டாக இங்கே மைனஸில் தான் வரும். சரிங்களா? 7 6 மைனஸ் 10 என்னது? மைனஸ் 4ங்களா? மைனஸ் 4/8ன்னு வருமா? இதை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 7 மைனஸ் 0.5ன்னு வருமா? கழிச்சா என்ன வரும்? 7ல் 0.5 கழிச்சா 6.5. அப்போ 6.5ன்றது தான் கரெக்ட் ஆவரேஜ். நெக்ஸ்ட் கொஷின், P மற்றும் Q இணைந்து ஒரு வேலையை 8 நாள்லையும் Q மற்றும் R இணைந்து ஒரு வேலையை 8 வருது பாருங்கள். இங்கே வந்து 12 days, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 daysன்னு வரும். நம்ம கொஷின் எடுத்துக்கலாம். பாருங்களேன், P + Q சேர்ந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பாங்க. அதே Q + R சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாங்க. அதே R + P 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு R மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது டோட்டல் வேலை எவ்வளோன்றது நமக்கு தெரியுமா? அந்த கம்பெனியில் மொத்தமாக எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியணுமா? அதுக்கு 8க்கும் 12க்கும் 15க்கும் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 120ன்னு வரும். இந்த கொஷின் பேப்பரில் ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுக்கும் 120, இதுக்கும் 120. இப்போ பாருங்கள், 120 8ஆல் டிவைட் பண்ணால் பியும் கியூ சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை செய்வாங்கன்னு சொல்லலாமா? 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 15ங்களா? 12ஆல் டிவைட் பண்ணால் 10ங்களா? அதே 120-ஐ 15ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 8ன்னு வருங்களா? அதாவது P மற்றும் Q 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 15 வேலையை முடிப்பாங்க. Q + R 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 10 வேலையை முடிப்பாங்க. Rம் Pயும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 வேலையை முடிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலையை செய்வாங்கன்னு சொல்லலாமா? அப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணால் போதுமா? ஆட் பண்ணால் என்ன வரும்? 33ன்னு வருமா? 33ன்றது தான் 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலை கிடையாது. பாருங்கள், இங்கே எல்லாருமே எப்படி இருக்காங்க? 2 முறையாக இருக்காங்களா? அதாவது இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு P இருக்காரு, இங்கேயும் ஒரு P இருக்கா. அப்போ என்ன வரும்? 2Pன்னு வருமா? 2 Q இருக்காங்களா? அப்போ 2Qன்னு வருமா? அப்போ 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 2 R இருக்காங்களா? அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் P + Q + Rன்னு வருமா? அதுதான் 33. எனக்கு P + Q + R தான் வேணும். அப்படின்னா 33/2. இதுதான் வந்து 33/2ன்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா P + Q + R, அதாவது 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. எனக்கு இதில் R மட்டும்தான் வேணும். அப்படின்னா இந்த P + Q இதுலேருந்து கழிச்சுட்டா R மட்டும் தெரிஞ்சிருமா? P + Q மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை செய்வாங்க? 15 வேலையை செய்வாங்களா? அப்போ எனக்கு R மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். P + Q + Rலேருந்து P + Q மட்டும் கழிச்சிடலாமா? அப்போ எவ்வளோ கழிக்கணும்? 15 கழிச்சா என்ன வரும்னு பாருங்களேன். R மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலையை செய்வாங்கன்னா 3/2 பார்ட்ஸ் ஆஃப் வேலையை செய்வாங்க. அதாவது 33 - 2 × 15 30. அப்போ 33 - 30/2 பண்ணால் 3/2ன்னு வரும். அப்போது ஒரு நாளைக்கு Rன்றவர் மட்டும் 3/2 பார்ட்ஸ் ஆஃப் வேலையை செய்வார். அப்போது மொத்த வேலை எவ்வளோ? 120. அப்போ இந்த 120 வேலையை R மட்டும் செஞ்சார்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனிக்கு போய். அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 3/2ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணால் என்ன வரும்னு பாருங்களேன். 120/3. கீழே இருக்க 2 என்ன ஆகும்? மேலே போகுமா? 1 3 3 4 3 பண்ணுங்களா? 40 × 2 80. அப்போது R மட்டும் வேலையை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 120 வேலையை முடிக்க அவருக்கு 80 நாள் ஆகுமா? நெக்ஸ்ட் கொஷின், இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின். இது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணும்போது பெருக்கும் போதெல்லாம் பார்த்துருப்போம். அதே ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. 0.124 × 1.0204. இதை பெருக்குன வேல்யூவை கேட்கல. இதை பெருக்கி நீங்கள் ஒரு புள்ளி வைப்பீங்களே ஆன்சரில், அப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது இதை பெருக்கும்போது ஏதோ நமக்கு ஒரு ஆன்சர் வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி அதை புள்ளி வைப்போம்?
இந்த ரெண்டு நம்பர்லையும் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா ஆட் பண்ணி வைப்போமா? இதில் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது? 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ ஆன்சரை நம்ம எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம்? இந்த 3ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன வரும்? 7. அப்போ ஆன்சரில் 7 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். இதுதான் அவங்க கொஷினாகவே கேட்டிருக்காங்க. இதுதான் பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், சாயிஷாவின் மாத வருமானம் ரேஷ்னாவை விட 20% குறைவுன்னு கொடுத்துட்டு ரேஷ்னாவோட வருமானம் சாயிஷாவை விட எவ்வளோ சதவீதம் அதிகம் கேட்குறாங்க. 2 பர்சன்ஸ் இருக்காங்க, சாயிஷா ரேஷ்னா. ரேஷ்னாவை விட தானே சாயிஷா 20% கம்மி. அப்போ ரேஷ்னா வந்துட்டு 100னா சாயிஷா எவ்வளோ? 80. இப்போ இதில் நம்மள என்ன கேட்குறாங்க? ரேஷ்னான்றவங்க சாயிஷாவை விட, அப்போ சாயிஷா எவ்வளோ? 80. அது கீழே எவ்வளோ அதிகமாக இருக்காங்க? 20 அதிகமாக இருக்காங்களா? இதுக்கான டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 100ங்களா? ஒரு 0 ஒரு 0 கேன்சலாக, ஒரு 2 2 4 2 8ங்களா? ஒரு நாள் 4 25 4 என்னது? 100ங்களா? அப்போது சாயிஷா விட ரேஷ்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க? 25% அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்க? கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 143 டிவைடட் 13 இன்ட்டு k மைனஸ் 3 இன்ட்டு 3ன்னு கொடுத்துருக்காங்களா? பையில் ஒரு வேல்யூ இருக்கா? அதை நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே இருக்க 1ஓட பெருக்கலாக எடுத்துகிட்டு போயிடலாமா? இங்கே பையில் இருக்கிறது இந்த பக்கம் RHS போச்சுன்னா என்ன ஆகும்? பெருக்கலாக மாறுமா? அப்போ 1 இன்ட்டுன்னு வரும்போது இந்த வேல்யூ தானே வரும். 6 ஸ்கொயர் மைனஸ் 7 இன்ட்டு 5 ப்ளஸ் k ஸ்கொயர்னு வருமா? இதுக்கு மேலே நம்ம எப்போ கூட போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு கேவோட வேல்யூ கிடைக்கும். எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், வகுத்தல் பெருக்கல் கழித்தல் பெருக்கல் இருக்காங்க. இதில் யார் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்? வகுத்தலை தானே பண்ணணும். 143 டிவைட் பை 13 பண்ணால் என்ன வரும்? 11ங்களா? இப்போ 11k மைனஸ் 3 இன்ட்டு 3 பண்ணிடலாமா? 9ங்களா? இங்கே பாருங்கள், 6 ஸ்கொயர்ன்றது என்ன வரும்? 36 மைனஸ் பாருங்கள் 7 இன்ட்டு 5 ப்ளஸ் k ஸ்கொயர்னு இருக்காங்க. 36லேருந்து 7 ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. மைனஸ்க்கு பதில் முன்னாடி யார் இருக்கா? பெருக்கல் இருக்கா? அப்போ பெருக்கல் தான் ஆர்டரில் ஃபஸ்ட்டு பண்ணணும். இப்போ 7 இன்ட்டு 5 எவ்வளோ? 35 ப்ளஸ் k ஸ்கொயருங்களா? இதை நம்ம கேன்சல் கழிச்சு என்ன வரும்? 36லேருந்து 35 போச்சுன்னா 1ங்களா? அப்போ ஃபைனலாக என்ன வரும்? 1 ப்ளஸ் k ஸ்கொயர்னு வருங்களா? இப்போ பாருங்களேன், நமக்கு இந்த 9 இந்த பக்கம் கொண்டு போனால் என்னவாகும்? 11k மட்டும் இங்கே இருக்கட்டும். மைனஸ் 9 RHS போனால் ப்ளஸ் 9 ஆகுமா? அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்குது. 1 ப்ளஸ் 9 10 வருங்களா? 10 ப்ளஸ் k ஸ்கொயர்னு வருமா? இதுக்கு மேலே இதை எடுத்துகிட்டு போயிட்டு காரணிப்படுத்தியெல்லாம் பண்ண வேண்டாம், சரிங்களா? இதுக்கு மேலே போகாதீங்க எப்போவுமே. இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா, ஆப்ஷன்ஸை எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். எந்த வேல்யூவை போடும்போது LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள், நம்ம வந்து ஈஸியாக 1 எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்க்கலாம், சரியா? 1 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 11 இன்ட்டு 1 11ங்களா? 10 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தானே, ஈக்குவலாக வந்துடுச்சா? 11 ஈக்குவல் 11 வந்துடுச்சா? அப்போ கேவோட வேல்யூ என்ன தான் இருக்கணும்? 1ஆக தான் இருக்கணும். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் எடுத்து அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். எதுக்கு நமக்கு ஈக்குவலாக வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு படகில் பயணம் செய்யும் 10 நபர்களின் சராசரி எடைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதில் 58 கிலோ எடை இருக்க ஒருத்தரை வெளியே தூக்கிட்டு புதுசாக ஒருத்தங்க சேர்க்குறாங்கன்னா, அப்படி சேர்க்கும்போது ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2.8 kg இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ புதுசாக வந்து நபரோட எடை என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அந்த போட்டில் எவ்வளோ பேர் போகிறாங்க? 10 பேர் போகிறாங்க. 10 பேரோட ஆவரேஜ் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 10 பேரில் ஒருத்தர் அவரோட வெயிட் என்ன 58 கிலோ, அவரை தூக்கி வெளியே அனுப்பிட்டு புதுசாக ஒருத்தரை போடுறாங்களாம். அப்போது கவுண்டிங் எவ்வளோ தான்? அதே 10 பேர் தான், ஓகேவா? போனவருக்கு பதில் புதுசாக சேர்த்துட்டாங்க, அதனால் கவுண்டிங் குறைய போகிறதில்ல. ஆனால் ஆவரேஜ் மட்டும் என்ன ஆகுதான்? ஆல்ரெடி இருந்த ஆவரேஜை விட 2.8 kg இன்க்ரீஸ் ஆகுது கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து எனக்கு புதுசாக அந்த நபரோட வெயிட்டை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேவா? நியூ பர்சனோட வெயிட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஓல்டு பர்சனோட வெயிட் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கா ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம், டிக்ரீஸ் ஆகிருந்தா மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம், சரியா? இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அதனோட மதிப்பு. இதை கரெக்டாக இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா நியூ பர்சன்ஸோட வெயிட் எப்போவுமே கிடைச்சிடும் ஆவரேஜில். ஓல்டு பர்சனோட வெயிட் எவ்வளோ? 58ங்களா? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பார்த்தா எவ்வளோ பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்களா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 2.8 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? இதை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். பேருக்கு நான் 58 ப்ளஸ் 28ங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணால் 86 kg. அப்போ புதுசாக அந்த பர்சனோட வெயிட் என்ன? 86 kg. நெக்ஸ்ட் கொஷின்,
ஒரு நகரத்தோட மக்கள் தொகை பாப்புலேஷன் பற்றின கொஷின் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து பெருக்கல்ல பார்த்தோமா, இந்த வாட்டி கூட்டி கழிக்கிற பர்சன்டேஜ் எடுத்து கூட்டி கழிக்கிற மெத்தட் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த நகரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்களேன். 95,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறாங்க? 15% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. செகண்ட் வருஷம் 20% இன்க்ரீஸ். தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா 12% டிக்ரீஸ். அப்படி இருக்கும்போது 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நகரத்தோட மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் என்ன ஆகுறாங்க? 15% இன்க்ரீஸ் ஆகுறாங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் பண்ண போகிறோம். 95,000ல் எனக்கு 15% வேணும். 10% நான் ஈஸியாக சொல்லிடுனா எவ்வளோ? 9,500. இது 10%. இதில் 5% எவ்வளோன்னு சொல்லணும்னா 10ல் பாதி தானே 5. அப்போ 9,500ல் பாதி 4,500, 4,750. இதை ஆட் பண்ணால் ஃபஸ்ட் இயரில், அதாவது ஒரு வருஷம் கழித்து 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதனோட பாப்புலேஷன் கிடைச்சிடும். இதை மொத்தமாக நான் என்ன பண்ண போகிறேன்? ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் 10, 12 மீதி ஒன்றுங்களா, 10, 19 மீதி ஒன்றுங்களா. பாருங்கள், 1,00,000 சரிங்களா, 1,09,250 பேர் முதல் வருட முடிவில் அந்த கிராமத்தில் இருந்திருப்பாங்க, அது நகரத்தில் இருந்திருப்பாங்க. ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 20% என்ன ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க? இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா. அப்போ இதில் 20% என்னன்னு சொல்லலாமா? இது 10% இன்ட்டு 2 பண்ணால் நமக்கு 20% கிடைக்குமா? 10,000 2 டைம்ஸ்னால் 20,000ங்களா. அப்போ 21,815 வருமா? இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 20%. இது என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ ப்ளஸ் பண்ணிக்கலாமா? 0, இங்கே ஒரு 0ங்களா. 10, 11 மீதி ஒன்றுங்களா. 10, 11 மீதி 1, அப்போ 3. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருட முடிவில் அந்த நகரத்தோட மக்கள் தொகை. இப்போ மூணாவது வருஷம் பார்க்க போகிறோம். 131100ங்களா. இதில் எவ்வளோ ஆயிருக்கான்? 12% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12% டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? என்னன்னு சொல்லியிருக்காங்க? அப்போ என்ன பண்ணணும்? இதில் 12% கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும். இதில் 10% என்ன வரும்? 13,110ங்களா. 2% வேணும்னா இது 1%ங்களா. இன்ட்டு 2 பண்ணலாமா? 2, 2, 6, 2ங்களா. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3, 7, 5, 1. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் இந்த 1,31,100ஓட 12% என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,132. இதை கழிச்சால், ஏன் கழிக்கிறோம்? இங்கே 12% இந்த வருஷம் டிக்ரீஸ் ஆகிருக்கான் மூணாவது வருஷம். ஓகேங்களா. இதிலிருந்து இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1,15,368 பேர்னு வருவாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு சதுர வடிவில் ஒரு பூங்கா இருக்கும். அதை சுற்றி வந்து 1 மீட்டர் அகலத்தில் ஒரு நடைபாதை கட்ட போகிறாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நடைபாதையோட பரப்பளவு ஏரியா மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சதுரமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களா அந்த பூங்கா. அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். இதனோட லென்த் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 மீட்டராக இருக்கும். பிரெத் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க? இதை சுற்றி சரியா 1 மீட்டர் வித்து இருக்க மாதிரி, அகலம் இருக்க மாதிரி ஒரு நடைபாதை கட்ட போகிறாங்க. இதோட வித்து எங்கே பார்த்தாலும் என்னவாக இருக்கும்? 1 மீட்டராக தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இப்போ ப்ரெசண்ட்டாக அந்த நடைபாதையோட ஏரியா மட்டும் கேட்குறாங்களா, அதை நம்ம தனியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நமக்கு முதல்ல என்ன தெரியணும்? இந்த பூங்காவோட ஏரியா தெரியணும். பூங்கா ப்ளஸ் நடைபாதை ரெண்டும் சேர்ந்தனோட ஏரியா தெரியணும். அதுலேருந்து கழிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? நடைபாதையோட பரப்பளவு ஏரியா என்னன்னு கிடைக்கும். முதல்ல பூங்காவோட ஏரியா மட்டும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? சதுர வடிவம் சொல்லிட்டாங்களா? சதுர வடிவம் இல்லை, இது செவ்வக வடிவமில் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எல் இன்ட்டு பிங்களா. இப்போ 14 × 8 பண்ணால் பூங்காவோட பரப்பளவு மட்டும் கிடைச்சிடும். 4, 8, 32ங்களா. மீதி ஒரு 3, 1, 8, 8, 10, 1, 8, 8, 10, 11ங்களா. அப்போ அந்த பூங்காவோட பரப்பளவு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 112 மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். எனக்கு இப்போ நடைபாதை ப்ளஸ் பூங்காவோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது லென்த் என்னவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கமும் 1 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இந்த பக்கமும் 1 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா. இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. அப்போ இது மொத்தமாக ஆட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்களேன், 16 மீட்டராக என்ன ஆயிருக்கும்? இப்போ லென்த் ஆயிருக்குமா. வித்தும் அதே தான், அதாவது அகலமும் அதே தான். இங்கே ஒரு 1 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா, இங்கே ஒரு 1 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா. அப்போது பிரெத் ஓகேவா, பிரெத் எவ்வளோ ஆயிருக்கும் பாருங்கள். 8 + 2 பண்ணால் என்ன ஆகும்? 10ஆக மாறுமா.
புதுசாக இப்போ நம்ம ஒரு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம், அதுவும் L/B தான். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் பூங்காவும் இருக்கும் ப்ளஸ் நடைபாதையும் இருக்கும். இதில் கண்டுபிடிக்கலாமா? L எவ்வளோ 16, பிரத்தி எவ்வளோ 10ங்களா, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 மீட்டர் ஸ்கொயர்னு வருமா? இப்போ இதிலேருந்து பாருங்களேன், இதில் பூங்காவும் இருக்குது நடைபாதையும் இருக்குது. இதிலேருந்து பூங்காவோட ஏரியாவை மட்டும் நம்ம வந்து கழிச்சிட்டோன்னா நமக்கு நடைபாதையோட ஏரியா கிடைச்சிருமா? அப்போ 160 - 112 பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள், 48ன்றது தான் அந்த நடைபாதையோட ஏரியா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின். ஒரு பலகை இருக்கா, அந்த பலகை வந்து மொத்தமாக 100 சென்டிமீட்டர் லென்த் இருக்கான். இதில் 86 சென்டிமீட்டராக அதை குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போது அந்த குறைச்சதனோட சதவீதம் மட்டும் கேட்குறாங்க. ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டராக இருக்குது. 100 சென்டிமீட்டராக இருக்க போர்டை நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், 86 சென்டிமீட்டராக ஆக்கிட்டேன். அப்போ நான் எவ்வளோ குறைச்சிருக்கேன்? 100 - 86 எவ்வளோ? 14 தானே. நான் என்ன பண்ணியிருக்கேன், 14 சென்டிமீட்டரை குறைச்சிட்டேன். அந்த 14 சென்டிமீட்டர்ன்றது 100ல் எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 14% தானே. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு ஹேண்ட்பேக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனோட ரேஷியோ என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ட்ரெஸ்ஸு பேகு, ட்ரெஸ்ஸோட ரேஷியோ அண்ட் பேக்கோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3:2 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்க்கும்போது தெரியுது ட்ரெஸ்ஸோட ரேட் தான் அதிகமாக இருக்குது. அப்போது அவங்க சொல்லும் போதும் ட்ரெஸ்ஸோட ரேட்டு பேக்கோட ரேட்டை விட எவ்வளோ அதிகமாக இருக்கா? 600 அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து நம்ம 3x 2xன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த ரேஷியோக்கான டிஃப்ரென்ஸ் என்னது? 3xலேருந்து 2xை கழிச்சா 1x தானே. அந்த 1x தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரான்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரேஷியோக்கான டிஃப்ரென்ஸ் தான். அவங்க ஒரு டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்களா, அதோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்ன்றது 600னா அவங்க என்ன கேட்குறாங்க? பேக்கோட ரேட் தானே கேட்குறாங்க. பேக்கோட ரேட் என்னது? 2x-ஆ. அப்போ 2 × 600 பண்ணால் என்ன வரும்? 1200. நெக்ஸ்ட் கொஷின். எலெக்ஷனை பேஸ் பண்ணின கொஷின். ஒரு எலெக்ஷனில் 2 வேட்பாளர்கள் வந்து தேர்தலில் போட்டிடுறாங்க. அந்த மொத்தமாக ஒரு ஓட்டு விழுந்திருக்கும் இல்லையா, அதில் 25 ஓட்டுகள் வந்து செல்லாத ஓட்டுக்கள்லாம் ஆயிடுச்சான். மீதி இருக்க ஓட்டில் 3/2 பங்கு ஓட்டை வந்து வின் பண்ண கேண்டிடேட் வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7500ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது செல்லாத வாக்குக்கும் வின் பண்ணி ஒருத்தர் ஓட்டு வாங்கினாங்களே 7500, இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்கலாம். எக்ஸாமில் ரிப்பீட்டடாக எக்ஸாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ். மொத்தமாக எவ்வளோ ஓட்டு இருக்குன்றது தெரியாது. நம்ம 100ன்னு எடுத்துக்கலாமா? 100ல் 25% ஓட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இன்வேலிடாக ஆயிடுச்சு, செல்லாத ஓட்டுகள் ஆயிடுச்சு. மீதி வேலிட் ஓட்ஸ் தான் எவ்வளோ? 75%. இந்த 75% தான் 3/2 பங்கு ஓட்டு. சரியா? 3/2 பங்கு ஓட்டு யார் வாங்கிறான்னா வின் பண்ண கேண்டிடேட் வாங்கிடுறாங்க. அப்போ மீதி இருக்க 3/1 பங்கு ஓட்டு தான் தோற்றவங்க வாங்கியிருப்பாங்க. இதை 3ஆக பிரித்தா என்ன ஆகலாம்? 3 25 பிரிக்கலாமா? அப்போ 3 25ல் 2 25 எவ்வளோ? 50ங்களா? அப்போ இது 75 3/2 பங்காக பிரித்தா என்ன வரும்னா 50% வரும். மீதி இருக்க 25% யார் வாங்கியிருப்பாங்கன்னா ஃபெயிலியர் கேண்டிடேட் வாங்கியிருப்பாங்க. இந்த 50% ஓட்டு தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7500ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வின் பண்ண கேண்டிடேட் வாங்கின ஓட்டுக்கும் இங்கே வந்து செல்லாத ஓட்டுக்கள்னு சொன்னாங்களே, இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 50%க்கும் 25% டிஃப்ரென்ஸ் என்னது? 25% தானே. அப்போ எனக்கு இந்த 25% தான் வேணும். 50ல் பாதி தானே 25%. அப்போ 7500ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3750 வருமா? அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். லாஸ்ட் கொஷின். 4th ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. 4th ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலானா D = BC/Aங்களா? B எவ்வளோ? 10 × C வந்து 12 / 6ங்களா? 1 6 6 2 6 12. அப்போ 10 2 எவ்வளோ? 20ங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. இதை வந்து கரெக்டாக எப்பவுமே ஆர்டரில் எடுத்துக்கணும், ABCன்னு எடுத்துக்கணும். டெஸ்ட்டு 5ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், இடிஎம்மில் வந்து கொடுத்துருக்காங்க மிஸ் த போட் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோம், இல்லை பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பஸ்ஸில் ஏறக்கூடிய அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மீனிங் வந்துடும். ஆமாம் தானே? அப்போ மிஸ் த போட் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ டு மிஸ் தி சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரும். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், செலக்ட் தி மீனிங் ஆஃப் தி கிவன் இடியம். இடியம் தான் கேட்டிருக்காங்க. டு பேர்ன்
ஒன்ஸ் ஃபிங்கர், அதாவது தன்னை நம்மளோட கை நம்மளே எரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எரிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அதோட மீனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்துருப்போம், ஆனால் வந்து எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்காது. ஆமாம், அதனால தானே வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து இப்படி இருக்குது. கரெக்டாக? அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டு ஹேவ் அன் அன்ஃபேவரபிள் ரிசல்ட், அதாவது நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயத்தை வந்து அது நடக்கலை, எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு எஸ்எஸ்சி ஜிடியோட அந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரு கொஷின்ஸ் தான். அவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த இமாலயன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல். பெரினியல்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வற்றாத ஆறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கரெக்டாக? இமாலயஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கும், பெரினியல் நான் பெரினியல் அப்படின்ட்டு. வற்றுமாறு வற்றாத ஆறா சம்திங் அப்படி. பெரினியல் நான் பெரினியல்னா என்னன்னா, ஒரு ஆறு வந்து த்ரூ அவுட் தி இயர் வந்து தண்ணி வந்துட்டே இருக்கும், ஒரு ஆறு வந்து சீசன் டைமில் மட்டும் தான் வந்து தண்ணி வரும். கரெக்டாக? அதுதான் வந்து பெரினியல் நான் பெரினியல் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. கரெக்டாக? ரைட். இது இல்லாமல் வந்து ட்ரிபுனல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க, கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டுமே இருக்கும். ஆமாம் தானே? ரைட். ஜியாகிரஃபி வேணால் நம்ம இங்கிலீஷ் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த இமாலயன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல், அதாவது இமாலயன் நதியில் வரக்கூடிய எல்லாமே வந்து பெரினியல் தான், வற்றாத ஆறுகள் தான். தே ஹேவ் வாட்டர் டேஷ் த இயர், அது வருடம் முழுமைக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஆறில் வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வருடம் முழுமைக்குமே, அந்த முழுசாக எப்போதுமே அப்படின்ற ஒரு மீனிங்கில் வந்துடும். ஓகேங்களா? பிட்வீனா ரெண்டுத்துக்கு நடுவில், அலாங்கன்னா அதன் வழியில் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அக்ராஸ்னா குறுக்கே, அப்போ இதுவுமே வராது. த்ரூ அவுட் தான் வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? தே ஹேவ் வாட்டர் த்ரூ அவுட் த இயர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாருங்கள், அபுடன்ட். செலக்ட் தி சினோனிம் ஆஃப் தி கிவன் வேர்ட் அபுடன்ட். அபுடன்ட்டோட மீனிங், அபுடன்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அதிகம், அதுதான் வந்து அபுடன்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு இருக்கக்கூடிய வார்த்தை வந்து பாருங்கள், இன்னடிக்குவேட்னா கம்மியாக இருக்குது, ஸ்கேன்டியுமே கம்மி தான், லேகிங்குமே குறையாக தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பிளென்டி அப்படின்றது தான் அதிகம், பிளென்டிஃபுல் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அபுடன்ட்டுக்கு உண்டான அந்த ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, பிளென்டிஃபுல். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பாருங்கள், செலக்ட் தி ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஆக்சுவலாக வந்து இதில் முக்கால்வாசி வார்த்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக தான் இருக்குது, அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. மெயின்டெனன்ஸுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது, அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்கள், மனுவர் அப்புறம் வந்து லியேசன், இதுதான் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே தான் நமக்கு தெரியாத வார்த்தை அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? இதில் மனுவருமே வந்து கரெக்டாக இருக்குது. இல்லை லியேசன் தான் வந்து நமக்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. லியேசன்னா என்ன ஸ்பெல்லிங் வரும்னா எல்ஐ கரெக்டாக கொடுத்துருவாங்க, ஏஐ வரணும். ஓகேங்களா? லியேசன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா? லியேசன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம், ஒரு தொடர்பு, ஒரு உறவு அப்படின்றது தான் வந்து லியேசன் அப்படின்ற ஒரு பொருள் வரும். இங்கே என்ன விட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐ வந்து விட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து பாருங்கள், இங்கே என்ன கேட்குறாங்க, சப்ஸ்டியூஷன் வந்து இருக்கா இல்லைன்னு கேட்குறாங்க. ஆமாம் தானே? இந்த டெக்கான் பிளாட்டியூ இஸ் அ ட்ரையாங்குலர் லேண்ட் மாஸ் தட் லைஸ் டு தி சவுத் ஆஃப் த ரிவர் நர்மதா. அதாவது நர்மதாவுக்கு தெற்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் லேண்ட் மாஸ். ஓகேங்களா? ட்ரையாங்குலர் லேண்ட் மாஸ் அது வந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லலாம். பிளாட்டியூனால என்ன சொல்லுவாங்க, பீடபூமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் தானே? ரைட். ஓகே. இதில் என்ன வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. கரெக்டாக? அது வந்து சிங்குலர் தான். அப்போ ஈஸி இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. இங்கே ட்ரையாங்குலர்னு இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து ஏ கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லைன் பண்ண அந்த வார்த்தை வந்து கரெக்டாக தான் இருக்குது, எந்த விதமான வந்து சப்ஸ்டியூஷன் தேவை கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ, நோ சப்ஸ்டியூஷன் ரெக்வயர்டு. செவன்த் கொஸ்டின் வந்து பாருங்கள், செலக்ட் தி ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் நாலேஜ் அப்படின்ற இதுதான் வந்து ராங்லி ஸ்பெல்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம டைப் பண்ணுறோம் தெரியுமா, சிஸ்டமில் டைப் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த எரர் இருந்துச்சுன்னா அது கரெக்ஷன் ஆகிடும், கரெக்டாக ஆட்டோ கரெக்ட் ஆகிடும். அதனால தான் வந்து இந்த சில ஆட்டோ கரெக்டெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டினில் வந்து தப்பாக இருக்குது. இல்லை நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இன்கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். எய்த் கொஸ்டின் வந்து பாருங்கள், செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட். இதுவுமே வந்து சப்ஸ்டியூட் தான். என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த சன் ரைசஸ் 2 hours earliest in the அருணாச்சல் பிரதேஷ் ஆஸ் கம்பேர்ட் டு குஜராத். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷும் குஜராத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே வந்து ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ் டிகிரி தான் வரணும். ஆமாம் தானே? இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி வரும்போது இங்கே எர்லியஸ்ட்னு இருக்குது, இந்த எர்லியஸ்ட் இஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே இது வந்து என்ன டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு எரர் இருக்குது. கரெக்டாக? இப்போ கம்பேரிட்டிவ்னா என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இஆரில் வரணும். என்ன வரணும், இஆரில் வரணும். அப்போ எர்லியஸ்ட் வருமா, எர்லியர் வருமா, எர்லியர் தான் வரும். ஏன்னா ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறோம், அது கம்பேரிட்டிவ், அதனால் இஆரில் தான் வரும். அப்போ எர்லியர் தான் வரும். ஓகேங்களா? ரைட். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 hours earlier அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சின்ன சின்ன ஒரு விஷயம் தான், நீங்கள் அழகாக வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம்.
9th கொஸ்டின் வந்து பாருங்கள், ஐடென்டிஃபை த செக்மெண்ட் இந்த சென்டென்ஸ் விச் கண்டெயின் த கிராமட்டிக்கல் எரர். கிராமட்டிக்கல் எரர் வந்து கண்டுபிடிக்கணும். அக்ரிகல்ச்சர் இஸ் மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் லிவிங் இன் த பிளைன்ஸ். ஓகேங்களா, இந்த பிளைன்ஸ்ன்றது சொல்லுவாங்களா, அந்த சமதளத்தில் வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் தான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நிறைய ஒரு தொழில் இருந்தாலுமே முக்கியமான தொழில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பேசுகிறாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுகிறாங்க. கண்டிப்பாக அங்கே வந்து என்ன வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த தி வரணும். கரெக்டாக அங்கே பாருங்கள், அக்ரிகல்ச்சர் இஸ் தி மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் லிவிங் இன் த பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ இந்த இடத்துல தான் வந்து எரர் இருக்குது. ஆப்ஷன் பி, அக்ரிகல்ச்சர் இஸ் தி மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த தி வந்து அங்கே கொடுக்காம விட்டுருக்காங்க. ஓகேங்களா, ரைட். 10th கொஸ்டின் வந்து பாருங்கள், ஐடென்டிஃபை த செக்மெண்ட் இந்த சென்டென்ஸ் விச் கண்டைன்ஸ் த கிராமட்டிக்கல் எரர். இங்கே வந்து கிராமட்டிக்கல் எரர் வந்து எதோ கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு பார்க்கணும். இந்தியாஸ் ரிலேஷன் வித் மோஸ்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் தி வேர்ல்டு ஹேவ் ரிமைண்டு கார்டியல் அக்ராஸ் த இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட உறவு வந்து மற்ற கண்ட்ரி, உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸோட இந்தியாவோட உறவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கார்டியலாக இருக்குது, இணக்கமாக இருக்குது, அக்ராஸ் த இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அக்ராஸ் த இயர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா, அக்ராஸ் த இயர்னு சொல்ல வரக்கூடாது. அக்ராஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இது பண்ணுறது தான் வந்து அக்ராஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். கரெக்டாக, ரைட். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோமே, இவன் வந்து இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா, இவன் இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னா இவன் வந்து அக்ராஸ் த ரிவர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். அதுதான் வந்து அக்ராஸ் பயன்படும். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஓகேங்களா, இந்தியாஸ் ரிலேஷன் வித் மோஸ்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹேவ் ரிமைண்ட் கார்டியல் இன் த இயர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வரணும். கரெக்டாக, அப்போ எந்த இடத்துல எரர் இருக்குது, அக்ராஸ் த எரர் அப்படின்னு சொல்லி எரர் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி. 10th வந்து பாருங்கள், ஆண்டனம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டிஸ்பைஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறுப்பு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டிஸ்பைஸ்னால் வெறுப்பு காட்டுறது, இல்லை வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மீனிங்கில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வரும். அப்போ கரெக்டான வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மாதிரி தான். இந்த டிஸ்லைக், ஏட், கண்டெம்ட் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான வந்து சொல் தான், இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சொல் தான். ஓகேங்களா, 12th கொஸ்டின் வந்து பாருங்கள், செலக்ட் தி சினோனிம் ஆஃப் தி கிவன் வேர்ட் எனார்மஸ். எனார்மஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து பெருசாக அப்படின்னு சொல்லுவாங்க. எனார்மஸ்ன்றது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, இப்போ அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜ். ஹியூஜ்ன்றதுமே ரொம்ப பெருசு, ஆமாம் தானே. இப்போ டைனின்றது சின்னது, ட்ராஃப்ன்றது குட்டை, நெக்லிஜிபிள் வந்து தவிர்க்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம மேக்ஸில் இல்லை ஃபிசிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வேல்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ரலில் வரும்போது, இன்டெக்ரல் நம்ம ஏதோ ஒரு வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நெக்லிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஃபிசிக்ஸில். அப்படின்னா என்ன மீனிங்னா, இது இந்த ஒரு ஆன்சரை வந்து சொல்கிறேனே, இப்போ 0.0005 அப்படின்னு சொல்லிட்டு வருது, இதை வந்து ஒரிஜினல் வேல்யூ கூட ஆட் பண்ணால் எதனா ஒரு மாற்றம் ஏற்பட போகுதா? இல்லை. அப்போ இந்த ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நெக்லிஜிபிள் பண்ணிடலாம், தவிர்த்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஃபிசிக்ஸில். ஓகேங்களா, ரைட். அப்போ வந்து இந்த நெக்லிஜிபிளும் வர வாய்ப்பு இல்லை. எனார்மஸும் கரெக்டான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹியூஜ் அப்படின்ற மாதிரி தான் வரும். அடுத்து வந்து பாருங்கள், 13th கொஸ்டின், த சிலிகா லேக் இஸ் தி டேஷ் சால்ட் வாட்டர் லேக் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சிலிகா லேக் இஸ் தி டேஷ் சால்ட் வாட்டர் லேக் இன் இந்தியா. அப்போ இங்கே என்ன டிகிரி வந்துடுது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துடுது. அப்போ கண்டிப்பாகவே என்ன வரணும் அப்படின்னா இஎஸ்டியில் வரணும். கரெக்டாக, இங்கே பாருங்கள், த சிலிகா லேக் இஸ் தி அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இது சூப்பர்லேட்டிவ் தான். அப்போது லார்ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் வரணும். சொல்கிறது புரிஞ்சுல, இது வந்து ஈஸியாகவே வந்து அந்த பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் தெரிஞ்சிச்சுன்னா அசால்ட் அடிச்சுட்டு போகிற கொஸ்டின் தான். 14th கொஸ்டின் வந்து பாருங்கள், நோஸ் அந்த சப்ஸ்டியூஷன் வந்து கேட்குறாங்க. ஹிமாலயாஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோர் ரக்கட் மவுண்டைன்ஸ் பேரியர் ஆஃப் தி வேர்ல்டு. ஓகேங்களா, இப்போ நான் சொல்லும் போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஒன் ஆஃப் தி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே இது கண்டிப்பாக வந்து என்னதுங்க, சூப்பர்லேட்டிவ் தானே. நம்ம வந்து இந்த டேன் மெத்தடு அப்புறம் வந்து இந்த ஓஎம்ஏ மெத்தட் வந்து உங்களுக்கு நடத்திருப்பேன் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இல்லை. கரெக்டாக, டேன் அப்படின்றது வந்து இங்கே வந்து தி வரும், இங்கே எனி அதர் வரும், இங்கே நோ அதர் வரும். இது சூப்பர்லேட்டிவ், இது கம்பேரிட்டிவ், இது பாசிட்டிவ். அதே மாதிரி வந்து இங்கே ஒன் ஆஃப் தின்னு வரும், இங்கே மோஸ்ட் இல்லை வந்து சாரி இது மெனி அதர் இல்லை அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இது வந்து வெரி ஃபியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். இது ஆல்ரெடி டேன் மெத்தட் ஓஎம்பி மெத்தட்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளாஸில் நடத்திருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இமாலயாஸ் ரெப்ரசன்ட் ஒன் ஆஃப் தி மோர்னு வரும், என்ன வரும், ஒன் ஆஃப் தி மோஸ்ட்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த இடத்துல எரர் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி. பேசேஜ் வந்துட்டோம், ரொம்ப ஈஸியான ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அந்த ஒரு பேசேஜ் தான். இங்கே பாருங்கள், நர்மதா டேஷ் ஃப்ரம் தி அமர்கண்டாக் ஹில்ஸ் இன் தி மத்திய பிரதேஷ். அதாவது மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய அமர்கண்டாக் மலையிலேருந்து தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நர்மதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு
ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக அங்கே தான் வந்து உதயம் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ இந்த இடத்துல என்ன தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆரிஜினேட்ஸ் தான் வரும். ஓகேங்களா, நர்மதா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி அமர்கண்டாக் ஹில்ஸ் இன் மத்திய பிரதேஷ். இட் ஃப்ளோஸ் டேஷ் த வெஸ்ட். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் ஒரு டேரக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனோமே, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், டுவோர்ட்ஸ் த ஈஸ்ட், டுவோர்ட்ஸ் த வெஸ்ட் அப்படின்னு சொல்லி தானே வரும். அப்போ இட்ஸ் ஃப்ளோஸ் டுவோர்ட்ஸ் த வெஸ்ட் இந்த ரிஃப்ட் வேலி டேஷ் டியூ டு ஃபால்ட்டிங். ஓகேங்களா, ஃபால்ட்டிங்கிற காரணத்தினால் அது உருவானதுனால. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸியாக நான் டக்குன்னு போயிடுறேன். ஃபார்ம்டு டியூ டு ஃபால்ட்டிங் ஆன் இட்ஸ் டேஷ் டு த சி. ஓகேங்களா, அதாவது அந்த ஆறு எப்பவுமே வந்து நமக்கே தெரியும் கடலில் தான் போய் கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் கலக்கிற அந்த வழியில் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல. ஆன் இட்ஸ் டேஷ் டு த சீனா அந்த கடலில் கலக்கிற அந்த வழியிலன்னு வரும். இப்போ வழி அப்படின்றது நான் என்ன வரும், வே அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக இந்த நர்மதா கிரியேட்ஸ் மெனி டேஷ் லொக்கேஷன். அந்த அந்த கலக்கிற அந்த ஒரு இதில் நர்மதா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஆறு வந்து நிறைய அற்புதமான ஒரு லொக்கேஷன் வந்து அது உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சீனட்டிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம், சீனட்டிக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, 20th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஐடென்டிஃபை தி செக்மெண்ட் இன் தி சென்டென்ஸ் விச் கண்ட், அது கிராமட்டிக்கல் எரர் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஈஸ் வரணுங்க. கொஷின்லேயே இந்த இடத்துல வந்து ஈஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இஸ் லீடிங் டு தி கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரைட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எப்பவுமே வந்து இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிருக்கும். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இருக்கும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கும். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர்ப் வந்து ப்ளூரலாக இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி மனிதோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கல் விகுதி வருது. அப்போ கண்டிப்பாக வந்து இது வந்து ப்ளூரல் தான். ஆமாம், அதான் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி வருது. எஸ் வந்தாலே அது வந்து ப்ளூரல் தான். கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல என்ன தான் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ப் தான் வரணும். ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஈஸ் அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து எரர் இருக்குது. அப்போ என்ன வரும் அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லீடிங் டு தி கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா, தேங்க்யூ.